ஹெட்டிங் போட்டுங்கப்பா. சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரொம்ப முக்கியமான டாபிக். அது வந்துட்டு இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது. இது வந்து உங்களுக்கு என்னென்னா புரிஞ்சு தான் ஆன்சர் பண்ண முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் கான்செப்ட். போன கிளாஸ் நம்ம டிசீஸ் பார்த்தோம். டிசீஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது, ஃபுல்லாக வெறும் தியரி தான். அது நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி யார் எழுதுனா மனப்பாடம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆனால் இந்த டாபிக் என்ன பண்ண முடியாது, அப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது. கான்செப்டை புரிஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இதில் பயங்கரமாக சுற்றி விட்டு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? பிளட்டு எந்த பைப்பில் ஓடி எந்த டியூப் ஓடி எந்த சேம்பரில் வெளியே வருதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதில் என்ன பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ணால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரியா? ரைட். இந்த ஓவரால் டாபிக் இருக்குல்லப்பா, இந்த ஓவரால் டாபிக்லையுமே நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஒன்று ஹார்ட்டு, இன்னொன்று உள்ள ஓடக்கூடிய பிளட்டு. மொத்தமே ரெண்டே கண்டென்ட் தான் இதில். இந்த டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட். இந்த டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் தியரி. பிளட்டை பொறுத்த வரைக்கும் என்னது ஃபுல்லாக வந்து தியரி. ஆர்பிசினா என்னது, எங்கே உற்பத்தி ஆகுது, எங்கே டெஸ்ட்ராய் ஆகுது, அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன தியரி மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து கான்செப்ட் தான். அதில் என்ன பண்ணுங்கள், கிளாஸ் நடத்தும் போதே தெளிவாக கவனிச்சிருங்க. இன்றைக்கே அதை மனப்பாடம் மட்டும் போகிற மாதிரி பார்த்துக்கணும். புரியுதா? ரைட். நம்ம ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஹார்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி டேங்க் இருக்கு வச்சுங்களேன். இந்த தண்ணி டேங்க் தான் ஹார்ட். சரியா? ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்கப்பா. கவனிங்க, எழுதலை வேணாம். ஓப்பன் டைப், க்ளோஸ்டு டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதலை வேணாம், சொல்கிறத மட்டும் எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப்பா க்ளோஸ்டு டைப்பா? தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் சொல்கிற ஆன்சர் கரெக்டு தான், க்ளோஸ்டு டைப்பு. நீங்கள் எப்படி சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, பிளட் எங்கே ஓடுது, உடம்புக்குள்ளே தானே ஓடுது, அப்போ நம்ம க்ளோஸ்டு டைப்புன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் மீனிங் அது இல்லை. எல்லா மிருகத்துக்குமே உடம்புக்குள்ளே தான் பிளட் ஓடும். ஆனால் பிளட் உடம்புக்குள்ளற எப்படி ஓடுதுங்கிறது அந்த ஓப்பன் டைப்பாக க்ளோஸ்டு. நமக்கு உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வெசல்ஸ் இருக்கும், டியூப் இருக்கும். பிளட் வந்து அந்த டியூபுக்குள்ளே தான் ஓடுது. அதனால நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப். சில உயிரினத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேபிலரி சிஸ்டமே இருக்காது. ஸ்கின்னுக்குள்ளேயே பிளட் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அந்த உயிரினத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் அப்படின்பாங்க. மீனிங் புரியுதா? நம்மளது க்ளோஸ்டு டைப் தான். ஸ்கின்னுக்குள்ளே ஓடுறதுனால க்ளோஸ்டு டைப் இல்லை. ஸ்கின்னுக்குள்ளே பார்த்தா நிறைய என்ன இருக்கும், டியூப்ஸ் இருக்கும். அந்த டியூபுக்குள்ளே தான் என்ன ஆகும்னா பிளட் ஃப்ளோ ஆகும். அதனால நம்மளது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப். சரி, அந்த காக்ரோச் நத்தையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா கேபிலரி சிஸ்டம் இருக்காது. அதுக்கெல்லாம் வந்து ஓப்பன் டைப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணால் ஸ்கின்னுக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அது தனியாக கொண்டு போகிறதுக்கு என்ன இருக்காதுன்னா டியூப் எதுவுமே இருக்காது. அப்போ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா? ஓப்பன் டைப்னு என்ன மீனிங்கு, க்ளோஸ்டு அப்படின்னா ஸ்கின்னுக்குள்ளே ஓடுது, க்ளோஸ்டு கிடையாது. ஸ்கின்னுக்குள்ளே டியூப்ல ஓடுனா அது க்ளோஸ்டு. டியூப் இல்லாமல் ஓடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஓப்பன் டைப். அவ்வளோதான் மீனிங். சரியா? சும்மா தெரிஞ்சுக்கங்க போதும். இந்த இருக்கு பாருங்க, ஆர்த்ரோபோட்ஸா, மொலஸ்கா, இதுக்கெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன இருக்காது, இந்த கேபிலரி சிஸ்டம் இஸ் ஆப்சென்ட் அப்படின்னாங்க. கேபிலரி சிஸ்டம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைப் சிஸ்டம். அது வந்து அந்த உயிரினத்துக்கு வந்து என்ன இருக்கும்னா ஆப்சென்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் மீனிங். சரியா? இப்போ நம்மளது வந்து என்ன இருக்கும், நம்மளது வந்து க்ளோஸ்டு டைப். நம்மளது எப்படி இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த பிளட் வந்து பைப்பில் போகும். அந்த பைப்பு தான் யார், ஆர்டரிஸ், வெயின்ஸ் அப்படின்பாங்க. அது மூலமாக தான் உடம்புக்குள்ள எல்லா பகுதிக்கும் என்ன ஆகுனா பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். இப்போ நம்மளது வந்து என்னது, க்ளோஸ்டு டைப். மீனிங் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க, எழுதலாம் தேவையில்லை. எங்கேருந்து எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து எழுதுங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிஃபைன் பண்ண சயின்டிஸ்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வில்லியம் ஹார்வி. இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன எழுதாதீங்க, வருஷம் தேவையில்லை. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் கான்செப்டை மட்டும் படித்தா போதும். வருஷமெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரி பாலிட்டியில் படித்தா போதும். ஓகேவா? சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிஃபைன் பண்ண சயின்டிஸ்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வில்லியம் ஹார்வி. வருஷம் படிக்கிற ஒரே இது வந்து என்னது, ஈகாலஜி மட்டும்தான். அந்த ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணாங்க, இந்த லா எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி உள்ள ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு 4-5 வருஷம் மட்டும் சயின்ஸில் படித்தா போதும். மற்றபடி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன தேவையில்லை, இயர் தேவையில்லை நம்மளுக்கு. சரியா? அப்போவே சொன்ன மாதிரி டாப்பிக்கில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம ரெண்டு கான்செப்ட். ஒன்று என்னது ஹார்ட்டு, இன்னொன்று என்னது பிளட்டு. சரியா? நம்ம ஹார்ட்டை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி டேங்க் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட். சரியா? ரைட். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 5 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேங்க்லேருந்து ஃபர்ஸ்ட் எத்தனை பைப்பு வெளியே வரும், ஃபர்ஸ்ட் ஒரு பைப்பு தான் வெளியே வரும். கரெக்டா? இந்த ஒரு பைப் எத்தனை பைப்பா பிரியும், 5 வீடு இருக்கு அப்படின்னா 5 வீட்டுக்கு 5 பைப்பா பிரியும். ஒரு வீட்டுக்கு ஒரு பைப் பத்துமா,
இது எத்தனையா பிரியும்? இது 5ஆவோ 10ஆவோ பிரியும். கரெக்டா? கிச்சனுக்கு ஒன்று, வாஷ் பேஷனுக்கு ஒன்று, ரெஸ்ட் ரூமுக்கு ஒன்று, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணு, வீட்டுக்குள்ள வரும்போது இது 5ஆவோ 10ஆவோ பிரியும். அதே மாதிரி தான் ஹார்ட்டும். ஒரு பைப் எடுத்துட்டு வரும், அது 10 பைப்பா பிரிஞ்சு கொண்டு போகும். அந்த 10 பைப்பு 100 பைப்பா பிரிஞ்சு எல்லா பகுதிக்கும் என்ன பண்ணோம்னா பிளட்டை கொண்டு போகும். இங்க தண்ணி ஓடுது, இங்க என்ன ஓட போகுது? பிளட் ஓட போகுது. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? அந்த பைப்பு தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிச்சுங்க, எழுத வேணாம். ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் அப்படின்பாங்க. தமனி, சிரை, தந்துகிகள் அப்படின்பாங்க. சரியா? தந்துரிகள்னு படிச்சிடக்கூடாது. என்னது? தந்துகிகள். ஓகேவா? ரைட். இப்போ நம்மளுக்கு தண்ணி ஒரே தண்ணி தான் வருது, நம்ம யூஸ் பண்றோம். வேஸ்ட் தண்ணியை நம்ம வெளியே திறந்து விட்டுறோம், நமக்கு பிரச்சனை இல்லை, வெளியே போயிருது. அதே மாதிரி பிளட் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக இருந்தால் வெளியே திறந்து விட முடியுமா? நம்ம வந்துட்டு நமக்கு அவ்வளோ பிளட்டாக நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு பிளட் வந்துட்டு இப்போ தண்ணியை வேஸ்ட்னா இம்பியூர் ஆயிருது. அது வந்துட்டு நம்ம வேஸ்ட் தண்ணியை வெளியே திறந்துறோம், தண்ணி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது. இப்போ பிளட் வந்து இம்பியூர் ஆயிருதா அப்படின்னா பிளட்டை நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியே வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட முடியாது. அப்போ நம்ம பிளட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு லூப்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணணும். அப்போ அது ஒவ்வொரு பிளட்டுமே என்ன ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு பைப்ல தனித்தனியாக பிரிஞ்சு போகணும். சரியா? அந்த பைப்பு தான் யாரா அப்படின்னா ஆர்டரிஸ், வெயின்ஸ். அவ்வளோதான் மீனிங். சரியா? ஃபர்ஸ்ட் ஆர்டரிஸ்னா என்ன, வெயின்ஸ்னா என்ன, டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். ஆர்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கும், அதே சமயம் எலாஸ்டிக்கா இருக்கும். அதே மாதிரி வெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தின்னா இருக்கும் அண்ட் நான் எலாஸ்டிக்கா இருக்கும். இந்த பாயிண்ட் வந்துட்டு பெருசா என்ன வர நமக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ல கொடுப்பான்னு தெரியுமா? அதுல கேட்டு வச்சிருவாங்க. ஆர்டரிஸ் ஆர் தின் அண்ட் நான் எலாஸ்டிக்னு கொடுத்து வச்சிருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்க. ஆர்டரிஸ் எப்படின்னா திக்கா இருக்கும், எலாஸ்டிக்கா இருக்கும். வெயின்ஸ் எப்படி இருக்கும்? தின் அண்ட் நான் எலாஸ்டிக். அடுத்து படிக்கக்கூடிய பாயிண்ட் தான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் ரெண்டாவது படிச்சுங்க. ஆர்டரிஸ் ஆல்வேஸ் கேரிஸ் பியூர் பிளட். அப்படின்னா என்னப்பா மீனிங்? ஆர்டரிஸ் ஆல்வேஸ் கேரிஸ் பியூர் பிளட் அப்படின்னா என்ன மீனிங்? ஈஸியான பாயிண்ட் தானே. ஆர்டரிங்கிறது ஒரு பைப்பு, அந்த பைப்பில் எப்பவுமே என்ன பிளட் மட்டும்தான் போகும்? பியூர் பிளட் மட்டும்தான் போகும். அவ்வளோதான் பாயிண்ட், வேற எதுவும் இருக்கா? வெயின்ஸ் ஆல்வேஸ் கேரிஸ் இம்பியூர் பிளட் அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம உடம்புல ஆர்டரியும் ஓடும், வெயின்ஸும் ஓடும். ஓகேவா? நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ரெண்டு பைப்பில் எந்தெந்த பிளட் ஓடும் தெரிஞ்சுக்கிறோம். ஆர்டரிங்கிறது ஒரு பைப்பு, அந்த பைப்பில் எப்பவுமே என்ன பிளட் மட்டும்தான் போகும்? பியூர் பிளட் மட்டும்தான் போகும். வெயின்ஸ்ங்கிறது ஒரு பைப்பு, அதில் என்ன பிளட் மட்டும்தான் போகும்? இம்பியூர் பிளட் மட்டும்தான் போகும். இங்க பியூர் அப்படின்னா சுத்தமா இருக்கு, இம்பியூர் அப்படின்னா அழுக்கா இருக்கு, அப்படி மீனிங் இல்லை. பியூர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பிளட்ல வந்து ஆக்சிஜன் இருந்தா அது வந்து பியூர் பிளட், ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் இம்பியூர் பிளட். மீனிங் புரியுதா? இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு பேரு ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்பாங்க, இதுக்கு பேரு டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த வார்த்தை கொஞ்சம் பெருசா இருக்கா, நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? பியூர் இம்பியூர் யூஸ் பண்ணிக்கிறோம். பியூர் அப்படின்னா சுத்தமா இருக்கு, இம்பியூர்னா அழுக்கா இருக்குன்னு மீனிங் இல்லை. பியூர்னா என்ன அர்த்தம்? அந்த பிளட்ல ஆக்சிஜன் இருந்தா அது பியூர் பிளட், ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அது வந்து என்னது? இம்பியூர் பிளட். அவ்வளவுதான். சரியா? இப்ப கவனிங்க. ஆர்டரிஸ் ஆல்வேஸ் கேரிஸ் பியூர் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரி. அப்படின்னா மீனிங் என்ன? வெரி குட். பல்மோனரி ஆர்டரியை தவிர மற்ற எல்லா ஆர்டரி என்ன பிளட் தான் போகும்னா பியூர் பிளட் போகும் மீனிங். அவ்வளவுதான். நிறைய ஆர்டரி இருக்கும்பா உடம்புல, எல்லா ஆர்டரியில என்ன பிளட் போகுது வந்துட்டு எல்லா ஆர்டரியிலுமே பியூர் பிளட் மட்டும் தான் போகும். ஆனா இந்த பல்மோனரி ஆர்டரியில மட்டும் என்ன பிளட் போகும்? இம்பியூர் பிளட் போகும். அவ்வளவுதான் பாயிண்ட். இங்க கவனிங்க. வெயின்ஸ் ஆல்வேஸ் கேரிஸ் இம்பியூர் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி வெயின். அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம்? வெயின்ஸ் எல்லா வெயின்லயுமே என்ன பிளட் போகும்? இம்பியூர் பிளட் மட்டும்தான் போகும். இந்த பல்மோனரி வெயின்ல மட்டும் என்ன பிளட் போகும்னா பியூர் பிளட் போகும். இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா தரவா மனப்பாடம் பண்ணுங்க. இப்போ டைம் தர மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாதான் நம்ம உள்ளேயே போக முடியும் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே. ஆர்டரிஸ் எப்பயுமே என்ன பிளட் போகும்? பியூர் பிளட். நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. வெயின்ஸ் எப்போ என்ன பிளட்? இம்பியூர். இதை ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, இதுல ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. ஆர்டரி அப்படின்னா எப்பவுமே பியூர் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரி. வெயின்ஸ் எப்பவுமே இம்பியூர் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி வெயின். இவ்வளவுதான் பாயிண்ட். ஓகேவா? புரியுது அந்த பாயிண்ட் வந்துட்டு? பல்மோனரி வெயின்ல என்ன பிளட் போகும்? எப்படி என் தலைக்கு தில்லு பார்த்தீங்களா? பல்மோனரி வெயின்ல என்ன பிளட் போகும்? நீங்க பல்மோனரி வெயின் கேட்டா நீங்க அதுக்கு ஆசிக்காதீங்க, நீங்க வெயின்ல இருந்து வாங்க. வெயின்ஸ் ஆல்வேஸ் கேரிஸ் இம்பியூர் பிளட், அப்ப பல்மோனரி வெயின்ல பியூர் பிளட் அப்படி கொண்டு வாங்க நீங்க வந்துட்டு. இப்போ பல்மோனரி ஆர்டரி என்ன சொல்லுவீங்க? ஆர்டரிஸ் எப்பவுமே பியூர் பிளட்,
பல்மோனரி ஆர்டரியில் மட்டும் இம்பியூர் பிளட். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இறங்கி வந்தீங்கன்னா தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. இங்கேருந்து யோசிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக வந்துட்டு தப்பாக போட்டு வந்துடுவீங்க. மீனிங் புரியுதா? ஆர்டரிஸ் எப்போ என்ன பிளட்டு? பியூர் பிளட். பல்மோனரி வெயினில் என்ன பிளட்டு? பியூர் பிளட். ஓகேவா? வெரி குட். இப்போ அடுத்த மூணாவது பாயிண்ட், ஆர்டரிஸ் கேரிஸ் பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட். அப்புறம் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆர்டரியுமே பிளட்டை என்ன பண்ணணும்னா ஹார்ட்ல இருந்து தான் வெளியே எடுத்துட்டு போகும்னு சொல்றாங்க. அப்போ வெயின்ஸ் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொட்டுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயின். இந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு இப்போ மீனிங் புரியாது, நான் அடுத்த ஒர்க்கிங் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியும்னா மீனிங் புரியும். இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட்டை தெளிவாக அழிச்சுங்க. ஆர்டரிஸ்னா என்ன, வெயின்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் அந்த மீனிங் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் உள்ள பாயிண்ட் எதுவும் கேட்பாங்க, சூஸில் கேட்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்குற பாயிண்ட். சரியா? ஆர்டரிஸ் எப்படி இருக்கும், வெயின்ஸ் எப்படி என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்டு வச்சுருவாங்க. சரியா? புரியுதா? இப்போ ஆர்டரிஸ்னா என்ன, வெயின்ஸ் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த எல்லா பாயிண்ட்லையுமே இந்த பாயிண்ட் தான் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், உள்ள கதைக்குள்ளேயே போக முடியும். சரியா? சர்க்குலேட்டிஸ்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது எல்லாமே நம்ம பேஸ்மெண்ட் தான் போட போகிறோம். ஓகேவா? இன்னும் பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறேன், இன்னும் அடுத்து இன்னும் 4 பேஸ்மெண்ட் போடணும். போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பில்டிங் வந்துட்டு கட்ட முடியும். அதில் இது ஒரு பாயிண்ட், அவ்வளோதான் முக்கியமானது. என்னது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ண முடியும், அங்கே உள்ளே போகும்போது உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம வந்துட்டு. அடுத்தது போலாமா? ரைட். தமிழ் யாரும் இல்லைல்லப்பா, எல்லாருமே இங்கிலீஷ் தானே. நடா மண்டே மெதுவாட்டுற. ரைட், கவனிங்க. அடுத்து ஃப்ளோ ஆஃப் பிளட். நான் அப்பவே சொன்ன மாதிரி நமக்கு வந்துட்டு தண்ணியை நம்ம வேஸ்ட்டை வெளியே திறந்து விட்டுறோம். கரெக்டா? பிளட்டை நம்ம என்ன பண்ணணும், ஒரு லூப்பில் ஃபில்டர் பண்ணணும். பார்த்தீங்களா? அதான் அந்த க்ளோஸ்டு லூப் இதுதான். சரியா? இந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பார்ட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைவர்ஜிங் பார்ட். அப்படின்னு டைவர்ஜிங்னு என்ன அர்த்தம், இதுக்கு பேர் தான் டைவர்ஜிங், விரிகிறது. இந்த பார்ட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்வர்ஜிங் பார்ட். கன்வர்ஜிங்னு என்ன அர்த்தம், ஒரு பாயிண்ட்ல போய் சேர்றதுக்கு பேரு கன்வர்ஜிங். சரியா? கவனிங்க, ஒரு ஆர்டரிஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 ஆர்டரியோல்ஸா பிரியும். இந்த 10 ஆர்டரியோல்ஸ் 100 கேபிலரிஸா பிரியும். உடம்புல உள்ள எல்லா பகுதிக்கும் பிளட் கொண்டு போகணும் அப்படின்னா ஒரே பைப் கொண்டு போக முடியாது. நம்ம அங்கே பார்த்தோம்ல வீடு, அதே கதை தான். ஒரு ஆர்டரி 10 ஆர்டரியோல்ஸா பிரியுது. இந்த 10 எப்படி பிரியுது, 100ஆ பிரியுது. அதே கதை தான், நம்ம இது வரைக்கும் அதே கதை தான். வீட்டில் டேங்க்ல பிரியிற மாதிரி தான். இப்போ நகத்துக்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் சப்ளை வேணுமா, பிளட் கொண்டு வருமா, அது யாருக்கு, அந்த கேபிலரிஸ் தான் கொண்டு போகிறோம். இப்போ இந்த நகை என்ன பண்ணுது, அந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணி எடுத்து முடிச்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் அந்த பிளட் என்ன ஆயிருச்சு, இம்பியூர் ஆயிருதா. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த 100 கேபிலரிஸ் 10 வென்யூல்ஸா ஒன்று சேரும். இந்த 10 வென்யூல்ஸ் ஒரு வெயினா ஒன்று சேரும். இப்போ இங்க ஆர்டரியில் உள்ள வரும்போது என்ன பிளட் உள்ள வருது, பியூர் பிளட் உள்ள வருதா. இந்த கேபிலரிஸ்ல என்ன ஆகி முடிக்குது, ஆக்சிஜன் யூஸ் ஆகி முடிச்சிருச்சா. இப்போ இங்க வெயின்ல என்ன பிளட் வருது, இம்பியூர் பிளட் வருதா. இதுதான் ப்ராசஸ். ஆர்டரிஸ் வந்து ஆர்டரிவல்ஸா பிரியும். ஆர்டரிவல்ஸ் கேபிலரிஸா பிரிஞ்சு எல்லா பகுதிக்கும் ஆக்சிஜன் சப்ளை கொடுத்துட்டு அந்த கேபிலரிஸ் எல்லாம் திரும்ப என்ன ஆகும்னா வென்யூல்ஸா ஒன்று சேரும். வென்யூல்ஸ் என்னவா ஒன்று சேரும்னா வெயினா ஒன்று சேரும். இப்போ இங்க வரும்போது பியூர் பிளட் வருது, இங்க என்ன கலெக்ட் ஆகுது, இம்பியூர் பிளட் கலெக்ட் ஆகுது. இந்த இம்பியூர் பிளட்டும் நேரம் எங்கே போகும்னா அதுவா ஃபில்டர் பண்ற இடத்துக்கு போகாது. இந்த இம்பியூர் பிளட் நேரம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட் என்ன பண்ணும்னா ஃபில்டர் பண்ற இடத்துக்கு அனுப்பி வைக்கும். ஃபில்டர் பண்ற மீனிங் என்னது, பியூரிஃபை பண்ற இடத்துக்கு அனுப்பி வைக்கும். திரும்ப பியூரிஃபை பண்ண பியூர் பிளட் மறுபடியும் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட் என்ன பண்ணும்னா திரும்ப எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ மொத்த கண்ட்ரோலிங் சென்டர் வந்து யாருன்னா ஹார்ட் தான். நல்ல ரத்தமும் ஹார்ட்ல இருந்து தான் எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போகும். இம்பியூர் பிளட்டும் அதுவா என்ன பண்ணாது, பியூரிஃபை பண்ற இடத்துக்கு போகாது. இம்பியூர் பிளட் எங்க தான் போகும், ஹார்ட்டுக்கு தான் போகும். ஹார்ட் என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ற இடத்துக்கு அனுப்பி வைக்கும். திரும்ப ஃபில்டர் பண்ற பியூர் பிளட் மறுபடியும் எங்கே வரும்னா ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட் என்ன பண்ணும், எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து பார்க்க போறோம். மீனிங் புரியுதா? ஆர்டரிஸ் எப்படி பிரியும், ஆர்டரியோல்ஸ். ஆர்டரியோல்ஸ் எப்படி பிரியும், கேபிலரிஸ். கேபிலரிஸ் எப்படி பிரியும், கேபிலரிஸ் எப்படி பிரியும். நல்லா தெளிவா யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். கேபிலரிஸ் பிரியாது. கேபிலரிஸ் என்னவா சேரும், வென்யூல்ஸா சேரும். நான் என்ன கேட்டேன், கேபிலரிஸ் எப்படி பிரியும்னு கேட்டேன்.
கேபிலரிஸ் என்ன ஆகாதுன்னா பிரியாது. கேபிலரிஸ் என்னவா ஒன்று சேரும்? வென்யூல்ஸா ஒன்று சேரும். வென்யூல்ஸ் என்னவா ஒன்று சேரும்னா வெயினா ஒன்று சேரும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ் ஆர்டரியோல்ஸா பிரியுதா? ஆர்டரியோல்ஸ் மெட்டா ஆர்டரியோல்ஸா பிரியும். அதை விட சின்னது. இந்த மெட்டா ஆர்டரியோல்ஸா எப்படி பிரியும்னா கேபிலரிஸா பிரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதாக ஆயிட்டு வரும். ஃபுல்லா இந்த டயக்ராம் இருக்குமே இந்த இருக்கு பாருங்க, இப்படிதான் பிரியும். ஆர்டரிஸ் ஆர்டரியோல்ஸா பிரியுதா? ஆர்டரியோல்ஸ் கேபிலரிஸா பிரியுதா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்க, கேபிலரிஸ் எப்படி ஒன்று சேரும்? வென்யூல்ஸா ஒன்று சேரும். வென்யூல்ஸ் என்னவா ஒன்று சேரும்னா வெயின்ஸா ஒன்று சேரும். இப்படி பிரிஞ்சு உடம்புக்குள்ள என்ன ஆகும்னா அப்படி பிரிஞ்சு போய் திரும்ப அந்த பக்கம் என்ன ஆகும்னா ஃபுல்லா ஒன்று சேரும். ஏன்னா பியூரிஃபை பண்ணணும்ல ஒரு இடத்துல வந்துட்டு, அதனால தான். சரியா? புரிஞ்ச டயக்ராம்? புரிஞ்ச டயக்ராம் வந்துட்டு இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட் எழுதுங்க. அழிச்சிடவா? ரொம்ப கன்றாவியா இருக்கும், எதை எழுதுறதுன்னு தெரியாம. இப்போ தெரியுதா? ஓகேவா? தமனி நுண்தமனியா பிரியும். நுண்தமனி தந்துகிகளா பிரியும். தந்துகிகள் நுண் சிறையா சேரும். நுண் சிறை ஒரு சிறையாகும். அவ்வளவுதான். புரியுதாப்பா இந்த கதை வந்துட்டு? எழுதிங்களாப்பா? அது தயவு செஞ்சு எல்லா கதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கங்க. வார்த்தையை தான் நீங்க மனப்பாடம் பண்ணணும், கான்செப்டை நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். சரியா? பல்மோனரி ஆற்றல் என்ன பிளட் போகும்? பல்மோனரி ஆற்றல் என்ன பிளட் போகும்? நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அந்த பக்கம் யோசனை, அந்த பக்கம் யோசிக்கக்கூடாது, மேலே பிரெயின்ல யோசிக்கணும். ஆர்டரிஸ்ல எப்போ என்ன பிளட்டு? பியூர் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரி. வெயின்ஸ்ல என்ன பிளட்டு? இம்பியூர் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி வெயின். இந்த அதே கதை தான் இங்கே இருக்கு பாருங்க. ஹார்ட்ல இருந்து ஆர்டரி, நிறைய ஆர்டரியோல்ஸ், நிறைய கேபிலரிஸா பிரியுதா? அதுக்கப்புறம் என்ன? கேபிலரிஸ் வென்யூல்ஸா ஒன்று சேர்ந்து வென்யூல்ஸ் என்னவா ஒன்று சேருது? வெயின். இதுல இம்பியூர், இதுல என்ன பிளட் இருக்கும்? இதுல இம்பியூர் பிளட் இருக்கும். இங்க என்ன பிளட் இருக்கும்? பியூர் பிளட். இம்பியூர் பிளட் எங்கே போகுதுன்னு கொடுத்துருக்கேன், தெரியுதா? எங்கே தான் போகும்? ஹார்ட்டுக்கு தான் போகும். ஹார்ட் என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ற இடத்துக்கு அனுப்பி வைக்கும். திரும்ப ஃபில்டர் பண்ண பியூர் பிளட் மறுபடியும் எங்கே வரும்? ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட் என்ன பண்ண? திரும்பி எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இதுதான் ஓவரால் ப்ராசஸ். இது வந்துட்டு சரியா? உள்ள போலாமா? அடுத்தது கண்டென்ட்டுக்குள்ள போலாமா? ரைட். இப்போதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹார்ட்டுக்குள்ள வரோம். போதி தர்மரை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டயக்ராம் ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம டயக்ராம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை ஃபுல்லாமே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். டயக்ராம் வரைய வேணாப்பா, அப்புறம் வரைஞ்சிக்கலாம்ப்பா. டயக்ராம் கஷ்டமாக தானே இருக்கும். இதான் என்னது? ஹார்ட். ஓகேவா? இந்த டயக்ராம் பார்த்த உடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியும். என்னென்ன விஷயம் தெரியுது? ஒன்று கன்றாவியாக இருக்குங்கிறது எனக்கே தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஒன்று அதை தவிர வேற என்ன உங்களுக்கு தெரியுது? நம்ம ஹார்ட் வந்து டபுள் வால்டு மெம்பரேன். கரெக்டா? ரெண்டு லேயரில் தெரியுதா? அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன தெரியுது? ஹார்ட் இப்படி தானே இருக்கும், இப்படி இருக்காது தெரியாதானே? வேற என்ன தெரியுது? நம்ம ஹார்ட் 4 சேம்பர், அவ்வளோதானே, வேற ஒன்றுமே தெரியலையே. அதில் நம்ம ஹார்ட் எத்தனை சேம்பரில் இருக்கும்? 4 சேம்பரில் இருக்கும். ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். நம்ம ஹார்ட் வந்து மொத்தம் எத்தனை சேம்பரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 சேம்பர் இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு நார்மல் டயக்ராம் பாருன்னு வச்சுக்கோங்களேன். இது எது? ரைட் சைடு. இதில் இதுதான் ரைட் சைடு. இது என்னது? இங்கே எப்படி இருக்குது? என் ஹார்ட்டோட ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது. கரெக்டா? இதை நான் எடுத்து அப்படியே இங்கே சவத்தில் வைக்கிறேன். அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ரைட் சைடு இங்கே இருக்கு, லெஃப்ட் சைடு இங்கே இருக்கு. அதை எடுத்து நான் அப்படியே என்ன பண்ணுறேன்? சவத்தில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி இங்கே மாற்றி போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பிளட்டு எக்கு தப்பா ஓடி வெளியே ஓடி போயிடும். சரியா? அதனால் என்ன பண்ணணும்? முக்கியமாக வந்துட்டு இந்த 4 சேம்பரில் வர இது ரொம்ப முக்கியமானது. ரைட் ஆரிக்கல், அதை விட முக்கியம் ரைட் ஆரிக்கல் இங்கே போட்டு லெஃப்ட் ஆரிக்கல் கீழே போடுற ஆள்லாம் இருக்கு நிறைய பேர் வந்துட்டு. சரியா? ரைட் ஆரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு போடுறாங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த டயக்ராமை பார்த்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மொத்த கண்டென்ட்டையுமே படிக்க போகிறோம். நம்ம டயக்ராம் ரொம்ப முக்கியமான. சரியா? நம்ம ஹார்ட் மொத்தம் 4 சேம்பர். ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல்,
ரைட் சைடு லெஃப்ட் சைடுங்கிறது இப்படி தான் வரும். என்ன கூடாது, டாப் பாட்டம்ல ரைட் சைடு லெஃப்ட் சைடு வராது. சரியா? இந்த பக்கம் ரைட்னா இந்த பக்கம் லெஃப்ட், அப்படி தான் வரணும். ஆனால் நார்மல் டயக்ராமில் எப்பவுமே என்னது, இதுதான் என்னது ரைட் சைடு, இது வந்து என்னது லெஃப்ட் சைடு. இங்கே என்ன ஆகும்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஹார்ட்டை எடுத்து அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து அப்படியே அப்படியே பிளேஸ் பண்ணி அன்டாமிக்கலாக வரைஞ்சி காமிச்சிருப்பாங்க ஃபுல்லாக. அப்போ இது ரைட் சைடு, இது வந்து என்னது லெஃப்ட் சைடு. டவுட் இருக்கா இல்லை யாருக்காச்சும் வந்துட்டு? ரைட். அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெரிகார்டியம். ஓகேவா? இந்த ரெண்டு லேயர் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூடு மாதிரி இருக்கும். அந்த லிக்யூடுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிடு அப்படின்பாங்க, பெரிகார்டியல் திரவம் அப்படின்பாங்க. இந்த ஃப்ளூயிடோட ஒரே பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் அஸ் எ ஷாக் அப்சர்வர் அப்படின்பாங்க. அப்போ நம்ம மீனிங் என்ன அர்த்தம், அதிர்வுகளை தாங்குவதற்காக அப்படின்பாங்க. சரியா? எதுக்காக அப்படின்னா இந்த ஷாக் அப்சர்வர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ஷாக் அப்சர்வர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷாக் அப்சர்வர்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்கு ஷாக் அப்சர்வர் வந்துட்டு? இந்த பைக்கு காரில் ஃபுல்லாக சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்களா, சஸ்பென்ஷன் தான் என்னது ஷாக் அப்சர்வர்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கம் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். நீங்கள் வண்டியை பள்ளத்தில் விட்டாலும் அந்த ஸ்ட்ரெஸ் எங்கேயும் வரக்கூடாது, உங்கள் ஸ்பைனில் ஏறாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யார் வாங்கிக்கிடுவா, அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் வாங்கிக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு பேர் ஷாக் அப்சர்வர் இல்லை, அதுக்கு பேர் ஷாக் அப்சர்வர் தான். அது காலப்போக்கில் மருவி என்னவாயிருச்சு, ஷாக் அப்சர்வர்னு ஆயிடுச்சு. அதுக்கு பேரே ஷாக் அப்சர்வர் தான்ப்பா. நம்ம என்ன சொல்லி பழகிட்டோம், ஃபாஸ்ட்டாக சொல்லி சொல்லி ஷாக் அப்சர்வர்னு சொல்கிறோம். மீனிங் புரியுதா? அதே மாதிரி ஹார்ட்டு ஆல்ரெடி உள்ளே வந்துட்டு சேஃப்டியாக இருக்குது, லங்ஸ் இருக்குது, உள்ளே இருக்குது. இருந்தாலும் அடிபட்டாலும் அந்த டேமேஜ் எங்கே போயிடக்கூடாது, உள்ள அந்த இன்னர் மசில்ஸுக்கு போகாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யார் வாங்கிக்கிடுவா, இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடு வந்து வாங்கிக்கிறோம். அவ்வளோதான், ஒரே ஒரு பாயிண்ட். அடுத்த மூணாவது பாயிண்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹார்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்கே இருக்குது ஹார்ட் வந்துட்டு? லெஃப்ட் சைடில், லங்ஸுக்கு நடுவில், ரிப்கேஜுக்குள்ளற, அதெல்லாம் ஆன்சர் இருக்கவே இருக்காது எதுவுமே. ஹார்ட் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாக்டான பிளேஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாஸ்டீனம் அப்படின்பாங்க. ஓகேவா? ஹார்ட் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ்க்கு எக்ஸாக்டான பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாஸ்டீனம். எப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னா மீடியாஸ்டீனம்ங்கிற பிளேஸில் எந்த ஆர்கான் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஹார்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். ரெண்டையுமே ரிவர்ஸ்லையுமே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீனிங் புரியுது என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரைட். ஃபஸ்ட்டு சொல்கிறத கேட்டுங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தியரியாக வந்து நம்ம வந்து எழுதிக்கிறலாம். சரியா? அதே மாதிரி நம்ம ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் வேல்வ் இருக்கும். சரியா? வேல்வுனா எதுக்குப்பா பொதுவாக வேல்வ் யூஸ் பண்ணுவோம்? ஸ்டாப் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓப்பனிங் க்ளோசிங், மெயினாக வேல்வோட ஒரே ஒரு பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியதான் வேல்வ். சரியா? நம்ம ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் வேல்வ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேல்வுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வேல்வ் அப்படின்னாங்க, மூவிதல் வேல்வுன்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் எங்கடா இருக்குமா, அது மறந்து போச்சு, இதில் இதுலையா பெண்ணில் தான் இருக்குமா? ரைட் ஆரிக்கலையும் ரைட் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கக்கூடிய வேல்வுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வேல்வ், மூவிதல் வேல்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெண்டாவது வேல்வ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆரிக்கலையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கக்கூடிய வேல்வுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைகஸ்பிட் வேல்வ், ஈரிதல் வேல்வ். இந்த இருக்குல்ல ட்ரைகஸ்பிட்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி 3 இருந்தால் ட்ரைகஸ்பிட், அவ்வளோதான். பைகஸ்பிட்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி 2 இருந்தால் அதுக்கு பேர் என்னது, பைகஸ்பிட், அவ்வளோதான். இந்த பைகஸ்பிட்க்கு இன்னும் ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட்ரல் வேல்வ் அப்படின்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பைகாஸ்பிடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, மிட்ரல் வேல்வோட இன்னும் ஒரு நேம் என்னன்னு கேட்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு என்ன குழப்பம் வரும், ட்ரையா பையான்னு கன்ஃபியூஷன் வரும். வந்து நம்ம என்ன போட்டு வருவோம், ஸ்ட்ராங்கா ட்ரைகாஸ்பிட்னு போட்டு குருசு வீட்டுக்கு வந்துடுவோம். கரெக்டா? மிட்ரலுக்கு இன்னொரு பேர் என்னது, பைகாஸ்பிட் வேல்வ். மூணாவது வேல்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமிலுனார் வேல்வ் அப்படின்பாங்க, அரைச்சந்திர வேல்வ் அப்படின்பாங்க. இந்த வேல்வ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கும். எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டரியிலையும் அயோர்டா, இந்த 2 இடத்துலையும் இந்த என்ன வேல்வ் இருக்கும், இந்த அரைச்சந்திர வேல்வ் இருக்கும். நான் டயக்ராமில் இப்போ காமிக்கல, பின்னாடி வரையும் போது காமிக்கிறேன். இந்த பல்மோனரி ஆர்டரின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பல்மோனரி ஆர்டரியில் என்ன பிளட் போகும், அயோட்டால என்ன பிளட் போகும், அது நீங்கள் சொல்லியே கொடுக்கலையே.
அயோர்ட்டால என்ன பிளட் போகும்? பல்மோனரி ஆர்டரை தவிர எல்லா ஆர்டரும் என்ன பிளட் தான் போகும்? பியூர் பிளட் தான். அயோர்டான்னு அது ஒரு ஆர்டரி, அவ்வளவுதான். இருக்கிறதுல பிக்கஸ்ட் ஆர்டரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அயோர்ட்டா தான். இந்த இருக்கு பாருங்க, இது அயோர்ட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? டேங்க்ல இருந்து வெளியே வர ஃபர்ஸ்ட் பைப்புக்கு பேர் தான் அயோர்ட்டா. இந்த அயோர்ட்டா தான் என்ன பண்ணா, நிறைய ஆர்டரிஸ், நிறைய ஆர்டரியோல்ஸ், நிறைய கேபிலரிஸ் எல்லாத்தையும் யாரு தான் பிரிச்சு விடுவா? இந்த அயோர்ட்டா தான் பிரிச்சு விடும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதுக்குள்ள பிக்கஸ்ட் ஆர்டரி வந்து யாருன்னா அயோர்ட்டா தான். டயக்ராம்லேயே காமிச்சு பண்ண. திரும்ப அங்கே எப்படிடா போறது? டெஸ்க்டாப்பா? தெரிய டயக்ராம்ல இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் அயோட்டா தெரிய எப்போ தெரிஞ்சுக்குங்க. அயோட்டா தான் என்ன பண்ணுது? இது அயோட்டா. இது என்ன பண்ணுது? நிறைய ஆர்டரிஸா பிரியும். இது என்ன பண்ணுது? நிறைய ஆர்டரியல்ஸா பிரியும், நிறைய கேபிலரிஸா பிரியும். அதுக்கப்புறம் வென்யூல்ஸ், வெயின்ஸ், வினைகள். இது அவங்களுக்கு அடுத்த பின்னாடி வரும்போது உங்களுக்கு புரியும் வினைக்கு என்னன்னு சொல்லிட்டு. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இது என்னது? இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஆர்டரி வந்து என்னன்னு கேட்பாங்க. என்னது? அயோட்டா தான் என்னது? பிக்கஸ்ட் ஆர்டரி. தமிழ்ல ஈஸியா புரியும். மகா தமனின்னு இருக்கும், அல்லது பெருந்தமனின்னு அர்த்தம். அப்படின்னா மீனிங் அதிலே பேர் என்ன இருக்கு? இதுல மிகப்பெரிய தமனினா கண்டிப்பா என்ன வார்த்தா இருக்கும்? மகா தமனியா தான் இருக்கும். ஆனா என்ன கொடுப்பான் தெரியுமா? அயோர்ட்டான்னு தமிழ்ல அப்படியே கொடுப்பாங்க. இந்த பேரை கொடுத்தா எல்லாருமே நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா வந்துட்டு ஆன்சர் பண்ணிடுவீங்களா? அவன் என்ன கொடுப்பாங்கன்னா இங்கிலீஷ்ல அயோர்ட்டா, தமிழ்ல என்ன கொடுப்பேன்? அயோர்ட்டா. இப்படி கொடுத்து வச்சிருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும்? உங்களுக்கு வந்துட்டு இது தெரிஞ்சுக்கங்க. இது வந்துட்டு மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் எழுதிட்டுங்க. சரியா? நம்ம ஹார்ட் எத்தனை மெம்பரேன் இருக்கும்? டபுள் வால்ட் மெம்பரேனுக்கு பேர் என்னது? பெரிகார்டியம். உள்ள ஃப்ளூயிடுக்கு பேர் என்னது? பெரிகார்டியல் ஃப்ளூயிடு. அதோட ஒரே பர்பஸ் வந்து என்னது? டாக்டசியா ஷாக் அப்சர்வர். அந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. அடுத்து ஹார்ட் இருக்கிற இந்த பிளேஸ்க்கு பேர் என்னது? மீடியாசியம். இந்த 3 பாயிண்ட் எழுதுங்க. அடுத்து உள்ள போகலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. என்ன ஹார்ட்டை பார்த்தா எபிகார்டியம், மயோகார்டியம் நிறைய பிரிச்சு வரும். நமக்கு என்ன தேவையில்லை, அவ்வளவு இன்டெப்தா நமக்கு உள்ள போக வேண்டாம். ஒன்று அதுக்குள்ளேயே சப்லேயர் மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ரெண்டுக்கு நடுவில் ஒரு லேயர்லாம் இருக்கும். அடுத்து நம்ம ஹார்ட் மொத்தம் எத்தனை சேம்பர் இருக்கும்? 4 சேம்பர் இருக்கு. சும்மா தெரிஞ்சுக்கங்க. அது உள்ள போனவங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஒன்று ஏட்ரியம்னு சொல்லலாம், அல்லது ஆரிக்கல். ரெண்டுமே என்னது? ஒரே மீனிங் தான். ஆரிக்கல்னாலும் ஒன்று தான், ஏட்ரியம்னாலும் என்னது? ரெண்டு வந்துட்டு ஒரே மீனிங் தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா உயிரினத்தோட ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா? எல்லா உயிரினத்தோட ஹார்ட்டை குறிக்கிறப்போ வந்துட்டு ஆரிக்கல்னுங்கிற ஒரு வார்த்தை குறிப்பாங்க. எப்போ ஏட்ரியம்னுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்களோ அப்போ வந்து அது ஹியூமன் ஹார்ட்னு அர்த்தம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஆரிக்கல்னு சொல்லலாம், ஏட்ரியம்னு சொல்லலாம். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, மற்ற விலங்குகளுக்கும் ஹியூமன்ஸுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த ஏட்ரியம்னுங்கிற வார்த்தையை கொண்டு வராங்க. இப்போ ரைட் ஆரிக்கல்னு சொன்னா காமன் விலங்கு எல்லாமே. இப்போ ரைட் ஏட்ரியம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா யாரோட ஹார்ட்? ஹியூமன் ஹார்ட்டுக்கு டிஃபரன்ஸ். அவ்வளோதான். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அடுத்து வேல்வ் எழுதிக்கங்க. மொத்த ஹார்ட்ல எத்தனை வேல்வ் இருக்கு? 3 வேல்வ் சொன்னா, ஃபர்ஸ்ட் வேல்வு ட்ரைகாஸ்பிட் வேல்வ். எங்க இருக்கும்? ரைட் ஆரிக்கலையும் ரைட் வென்ட்ரிக்கல். இப்போதைக்கு எழுதிங்க. டயக்ராம் வரைய வேணாம். டயக்ராம் நான் அப்புறம் வரைஞ்சு காமிக்கும்போது சொல்றேன். அடுத்து பைகாஸ்பிட் வேல்வ் எங்க இருக்கும்? லெஃப்ட் ஆரிக்கலையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலையும் பிரிக்குது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிட்ரல் வேல்வ்னு சொல்லுவாங்க. செமிலுனார் வேல்வ் எங்க இருக்கும்? பல்மோனரி ஆர்டரியிலையும். வேற எங்க இருக்கும்னா அயோர்ட்டால இருக்கக்கூடிய வேல்வுக்கு பேரு செமிலுனார் வேல்வ். நான் அப்ப சொன்ன அதே கதையை தான் திரும்ப என்ன பண்றேன் உங்களுக்கு எழுதி சொல்றேன். அவ்வளவுதான், புதுசா எதுவும் சொல்லல. இதுக்கு மீனிங் திரும்ப யாருக்காச்சும்? போஸ்ட்ரோட்ரோஃபன் மெத்தட் அப்படின்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்காக தான் அந்த வார்த்தையை எழுதி போட்டேன். போஸ்ட்ரோட்ரோஃபன் மெத்தட்ங்கிறது யாருக்காச்சும் ஐடியா ஏதாச்சும் இருக்கா? அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படியே இங்க இருந்து எழுதிக்கிட்டே வருவாங்க. ஓகேவா? எழுதிக்கிட்டே வந்துட்டு அடுத்து திரும்பி இங்க இருந்து இப்படி எழுதிட்டு போவாங்க. திரும்பி அடுத்து இங்க இருந்து இப்படி எழுதிட்டு வருவாங்க. இதுக்கு பேர் தான் போஸ்ட்ரோட்ரோஃபன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இங்க இருந்து இங்க வரைக்கும் எழுதுறோம். அடுத்து நம்ம திரும்ப எங்க ஆரம்பிக்கிறோம்? இங்க இருந்து இங்க ஆரம்பிக்கிறோம். அடுத்து இங்க இருந்து இங்க ஆரம்பிக்கிறோம். கரெக்டா?
நீ எழுதுற மெத்தட் என்ன மெத்தட் அதுக்கு பேரு? எல்லாம் இந்த பேஜில் எழுதி அடுத்து இந்த பேஜில் எழுதுவாங்க. இந்த பேஜில் எழுதிட்டு அதுக்கப்புறம் எங்கே வராங்க? இப்படி இந்த பக்கம் வராங்க. அது நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிருப்பா. அந்த மாதிரி எழுதாதீங்க எப்பவுமே. வந்துட்டு பேப்பரை ரிவர்ஸில் படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் கண்டென்ட் வந்துட்டு. அது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைக்காலஜிக்கலாகவே நம்மளுக்கு அது வந்துட்டு கரெக்டாக செட் ஆகாது. அது வந்துட்டு பாடத்தை நம்ம தலைகளை படிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும்ல பேஜ் வந்துட்டு, அது நல்லா இருக்காது. அது அதில் என்ன பண்ணுங்க, இங்கே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த கண்டென்ட் ரைட் சைடு பேஜ், அடுத்த கண்டென்ட் அப்படி தான் என்ன பண்ணிட்டு வரணும், எழுதிட்டு வரணும். ஓகேவா? எழுதிட்டீங்களா இந்த பாயிண்ட் எல்லாமே? ரைட். போர்டுக்கு இதுதான் இதுவா சென்டர் பட்டன்னா போர்டு பேருமா? இப்போ எல்லாரும் நோட்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கதை சொல்கிறேன். கதையை என்ன பண்ணிக்கங்க, காதில் கேட்டுங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். கையை வச்சாலிக்கு வரமாடா பெருசா, அதுக்கு பேனாவே பரவாயில்ல போலையே. போடா, பெரிய சைஸ் எதுவும் இருக்கா? எதுப்பா கிளியர் ஆள் கொடுத்தா அந்த டயக்ராம் வரைஞ்சு அழிஞ்சு போயிரும்டா. திரும்ப கஷ்டப்பட்டு வரைய முடியுமா டயக்ராம? எவ்வளோ கஷ்டமான டயக்ராம் இது. கையை வச்சாலே பெரிய டெஸ்டராக மாறும்டா, அதனால பார்த்தேன் நான். சரி கவனிங்க. இப்ப இதை நகண்டு ஓரமாக போகாது, அது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இதை ஓரமாக போ. இப்போ இங்கே வந்து ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. ஓகேவா? இந்த தெருவில் ஒரு 3 வீடு இருக்குது. அதே மாதிரி இந்த தெருவில் ஒரு 3 வீடு இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்குறேன். ட்ரைனேஜ் அல்லது என்ன தனி கனெக்ஷன் கொடுக்குறேன். சரியா? இது வந்துட்டு ஸ்ட்ரீட் ஏ, இது வந்துட்டு ஸ்ட்ரீட் பி. நான் ஸ்ட்ரீட் ஏக்கு எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா தனித்தனியாக தோண்டி ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன பண்ணுறேன், இப்படி கொடுக்குறேன். ஸ்ட்ரீட் பிக்கு எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி கொடுக்குறேன். எனக்கு ஸ்ட்ரீட் ஏ ஈஸியா, ஸ்ட்ரீட் பி ஈஸியா? நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. எதனை ஈஸி? எது ஈஸி நமக்கு? பி 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 பி. உனக்கு ஏதானே கண்டிப்பாக இருக்கும், பி தானே. எப்பவுமே பி தான்ப்பா ஈஸி. சுயநலமாக யோசிச்சோம்னா ஏதான் ஈஸி. ஏன்? என் வீட்டில் தண்ணி கட்டாலும் எனக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஆனால் பியில் மொத்தமாக கட்டணும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்துக்குமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பி தான் பாசிபிள், ஏ வந்து என்னது, இம்பாசிபிள். நான் இன்னும் ஒரு 10 வீடு வச்சுக்கோங்க. நான் லைனை ஸ்ட்ரைட்டாக போட்டால் என்ன பண்ணால் போதும், 10 வீட்டுக்கு அப்படி கொடுத்தா போதும். நான் தனித்தனியாக தோண்டி கொண்டு போய் கட்டினேன் அப்படின்னா கார்பரேஷன் என்ன பண்ணாது, இடம் பத்தாது வீடு. அத்தனை வீட்டுக்கு தனித்தனியாக தோண்டி கொண்டு போய் பைப் போட்டேன் அப்படின்னா கார்பரேஷன் என்ன பண்ணாத, இடம் வந்துட்டு பத்தாது. அப்போ ட்ரைனேஜ் எல்லாமே என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரைட் லைனில் போகும். மற்ற வீட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்க வந்து அதில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி கொட்டி விட்டு போயிடுவாங்க. அப்போ எது ஈஸி? பி தான் ஈஸி. யாருக்காவது ஏ ஈஸிங்கிற மாதிரி டவுட் இருக்கா? யாருக்காச்சும் டவுட் இருந்தால் எப்பயும் சொல்லிடுங்க. அப்போ அதே மாதிரி ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வெயின்ஸ் இருக்கும். ஓகேவா?
எல்லா வெயினுமே நான் ஹார்ட்ல தான் போய் பிளட்டை கொட்டுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிச்சா அப்படின்னா ஹார்ட்ல இடம் பத்துமா? பத்துமா பத்தாதா? கண்டிப்பா பத்தாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஹார்ட்டுக்குன்னு பிளட் கொண்டு வரக்கூடிய மேஜர் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு வெயின் தான். ஒன்று சுப்பீரியர் வீனேக்கேவே, ரெண்டாவது இன்ஃபீரியர் வீனேக்கேவே. மேல் பெருஞ்சிரை கீழ் பெருஞ்சிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டுல என்ன பிளட் வரும்? பியூர் பிளட் வருமா இம்பியூர் பிளட் வருமா? என்ன பிளட் வரும்னா பியூர் பிளட் உள்ள வரும். கரெக்டா? எங்க வந்து கொட்டும்? எதில் வந்து கொட்டும்? ரைட் ஆரிக்கல்ல வந்து கொட்டும். சரியா? அது பேரு சுப்பீரியர் வீனேக்கேவே, இன்ஃபீரியர் வீனேக்கேவே அப்படின்னு சொல்லிட்டேன். மேல் பெருஞ்சிரை கீழ் பெருஞ்சிரை அப்படின்னு. என்ன பிளட் வரும்? அப்புறம் எப்படி பியூர் பிளட் அப்படின்னு சொன்னீங்க? அப்புறம் வெயின்ஸ் எப்பயும் என்ன பிளட் கேரி பண்ணும்? இம்பியூர் பிளட். எக்ஸப்ட் பல்மோனரி வெயினை தவிர மற்ற எல்லா வெயின்லயும் என்ன பிளட் தான் வரும்? இம்பியூர். இதுவும் வெயின் தானே, என்ன பிளட் வரும் அதுல? எப்படி கன்ஃபியூஸ் ஆனமா முதல் பாயிண்ட்லயே? என்ன பிளட் தான் வரும்னா இம்பியூர் பிளட் தான் வரும். சுப்பீரியர் வீனேக்கேவேங்கிறது மேல் பெருஞ்சிரை அப்படின்னா மேல இருந்து வரும். இன்ஃபீரியர் வீனேக்கேவேங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் இங்க இருக்குமா, இப்படி இருக்கட்டும். சரியா? சுப்பீரியர் வீனேக்கேவேங்கிறது என்ன பாத்தீங்கன்னா மேல இருந்து ஃபுல்லா வரும், ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு வரும். இன்ஃபீரியர் வீனேக்கேவேங்கிறது பாத்தீங்கன்னா கீழ இருந்து ஒரு பைப் வரும். ஓகேவா? அப்ப மேல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட இம்பியூர் பிளட்டை ஃபுல்லா யாரு கலெக்ட் பண்ணிட்டு வருவா அப்படின்னா அந்த சுப்பீரியர் வீனேக்கேவே கொண்டு வரும். இப்ப கண் ஒரு ஆர்கானா, அதுல உள்ள இம்பியூர் பிளட் இருக்கா, அதை ஹார்ட்டுக்கு யாரு கொண்டு வருவா? அதுக்குன்னு தனியா என்ன இருக்கானா பைப் இருக்காது. இந்த சுப்பீரியர் வீனேக்கேவே ஃபுல் லெங்க்த்துக்கு ஓடும். இந்த மற்ற வெயின் எல்லாமே என்ன பண்ணோம்னா குட்டி குட்டி வெயின் என்ன பண்ண இதுல வந்து அப்படியே வந்து அப்படியே ட்ரைன் பண்ணி விட்டுட்டு போயிடும். அப்படியே அவ்வளவுதான் மீனிங். இந்த சுப்பீரியர் இன்ஃபீரியர்ங்கிறது பாத்தீங்கன்னா பைபாஸ் ரோடு மாதிரிப்பா. இப்போ பைபாஸ் ரோடு போகுது, ஓகேவா? இங்க வந்து உங்க ஊர் இருக்குது, உங்க ஊருக்கு தனியா பைபாஸ் போடுவாங்களா? பைபாஸ் ஸ்ட்ரைட்டா போகும். நீங்க என்ன பண்ண உங்க ஊர்ல இருந்து அப்படியே ஒரு ரோடை போட்டு என்ன பண்ணுவீங்க, சரி பைபாஸ் ஜாயின் பண்ணி விடுவீங்க. அப்படியே இதே கதை தான். சுப்பீரியர் இன்ஃபீரியர்ங்கிறது பைபாஸ் மாதிரி மேல இருந்து ஃபுல் லெங்க்த்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். மற்ற குட்டி குட்டி வெயின் எல்லாமே என்ன பண்ணா அதுல போய் வந்து அப்படியே கொட்டி விட்டுட்டு போயிடும். அப்படி வந்து அவ்வளவுதான் மீனிங். மோசம் அதே கதை தான். எல்லா வெயினுமே தனியா போய் ஹார்ட்ல கொண்டுச்சுன்னா ஹார்ட் என்ன பண்ணாது, இடம் பத்தாது. அப்ப ஹார்ட்டுக்குன்னு கொண்டு வரக்கூடிய மேஜர் வெயின் ரெண்டு தான். மற்ற வெயின் எல்லாமே என்ன பண்ணும், இதுல போய் அப்படியே வந்துட்டு ட்ரைன் பண்ணி விட்டுரும். இதான் பெரிய பைப் மாதிரி. மீனிங் புரியுதான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு சுப்பீரியர் இன்ஃபீரியர், மேல் பெருஞ்சிரை கீழ் பெருஞ்சிரை. சரியா? ரெண்டுல என்ன பிளட் வரும்னு பாத்தீங்கன்னா என்ன பிளட் தான் வரும்? கண்டிப்பா வந்துட்டு இம்பியூர் பிளட் தான். ஏன்னா வெயின்னாலே கண்டிப்பா என்ன பிளட் தான் வரும்? இம்பியூர் பிளட் தான். எங்க வந்து கொட்டுன்னு பாத்தீங்கன்னா பிளட் எங்க வந்து கொட்டுது? ரைட் ஆரிக்கல்ல வந்து கொட்டும். இப்ப ரைட் ஆரிக்கல் சுருங்கும் போது என்ன ஆகும்னா இந்த ட்ரைகஸ்மிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்வ் ஓபன் ஆகும். பிளட் எங்கே வரும்னு பாத்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல். திரும்ப ரைட் வென்ட்ரிக்கல் சுருங்கும் பாத்தீங்களா, இங்கதான் யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டரி இருக்கும், நுரையீரல் தமனி அப்படின்பாங்க. ஆர்டரிஸ்ல எப்ப என்ன பிளட் கேரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? பியூர் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரியா. இப்ப இதுல என்ன பிளட் வருது உங்களுக்கு வந்துட்டு? இம்பியூர் பிளட். ஏன்னா இங்கே இம்பியூர் பிளட் தான் இருக்குது, இங்கே இம்பியூர் பிளட் தான் வரணும். அப்ப இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிளட் தான் போகும்? இம்பியூர் பிளட் தான் கண்டிப்பா போகணும். சரியா? இப்ப இது நேரம் எங்க எடுத்துட்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ற இடத்துக்கு வரும்ப்பா. சரியா? பியூரிஃபை பண்ற ஆர்கான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லங்ஸ். ஓகேவா? எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரே டயக்ராம் என்னது? ஓகேவா? ரைட். இந்த ஆர்கான் எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். கரெக்டா? புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். முகேஷ் கரெக்டா? இது என்னது? லங்ஸ். இப்போ பிளட் அப்படியே இங்கே நிற்கட்டும். நம்ம அதுக்கு என்ன வந்துடலாம், நம்ம வந்துட்டு லங்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம ஹார்ட் டபுள் வால்டு மெம்பரேனா, அதே மாதிரி லங்ஸும் பார்த்தா டபுள் வால்டு மெம்பரேன் தான். அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன பார்த்தோம்? நம்ம பெரிகார்டியம் பார்த்தோமா. லங்ஸோட அவுட்டர் லேயருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளூரா. இதுக்குள்ள ஒரு லிக்யூடுக்கு பேர் என்ன படிச்சோம் நம்ம வந்துட்டு? பெரிகார்டியல் ஃப்ளூயிட்னு பார்த்தோமா. அதே மாதிரி இதுக்குள்ளேயே ஒரு லிக்யூட் இருக்கும். அந்த லிக்யூடுக்கு பேர் என்னவா இருக்கும்? ப்ளூரல் ஃப்ளூயிட். இதோட ஃபங்க்ஷன் என்ன படிச்சோம் நம்ம? சாக். அப்போ அது என்னவா இருக்கும்? சாக். பெரிகார்டியம், பெரிகார்டியல் ஃப்ளூயிடு, ஷாக் அப்சர்பர். பிளூரா, ப்ளூரல் ஃப்ளூயிடு, ஷாக் அப்சர்பர். அதே பர்பஸ் தான். சரியா?
இப்போ நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே இதுக்குள்ளதான் என்டர் ஆகும். இதான் ட்ரெக்கியா. ட்ரெக்கியாக்குள்ள வந்து பிராங்கை, பிராங்கியோல்ஸ், லங்ஸோட கடைசி எண்டு ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியாலை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. லங்ஸோட கடைசி டெட் எண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ஆல்வியாலை பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கு பாருங்க, இது ஆல்வியாலை. சரியா? லங்ஸோட கடைசி டெட் எண்டுக்கு பேர் வந்து பார்த்தா ஆல்வியாலை. இப்படி இருக்கும், பபுளா இப்படி இருக்கும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப பிளட் எடுத்துட்டு வரதுல நமக்கு யார் எடுத்துட்டு வரா? பல்மோனரி ஆர்டரி வந்து பிளட்டை உள்ள கொண்டு வருது பாத்தீங்களா, அந்த ஆர்டரி உள்ள வரும்போது எப்படி பிரியும்னா ஆர்டரியோல்ஸா பிரியும். ஆர்டரியோல்ஸ் எப்படி பிரியும்? கேபிலரிஸா பிரியுமா? அந்த கேபிலரிஸ் தான் என்ன ஆகும்னா இந்த ஆல்வியாலை உள்ள அப்படியே மேல படர்ந்து இருக்க தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு, இப்படிதான் கேபிலரிஸ் இருக்கும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதுக்குள்ளதான் என்ன வரும்னா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் ஃபுல்லாமே இதுக்குள்ளதான் என்ன வரும், ஃபுல்லா வந்துட்டு கடைசி டெட் எண்ட் தான் யாரு, இந்த ஆல்வியாலை. இந்த ஆல்வியாலை மேல என்ன ஆகும்னா கேபிலரிஸ் என்ன ஆகும்னா அப்படியே படர்ந்து இருக்கும் ஃபுல்லாமே வந்துட்டு. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரைட், இது பாக்குறதுக்கு எப்படி இமேஜின் பண்றீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃப்ரூட் ஜூஸ் கடை வெளியே நெட்டில் ஆப்பிள் ஆரஞ்சு தொங்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பபுள் ஷேப்ல தான் ஆல்வியாலை இருக்கும். அந்த நெட் இருக்குல்ல, அந்த நெட்டு தான் யாரா அப்படின்னா கேபிலரிஸ். அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இதுல என்ன பிளட் வருது, இதுல வந்துட்டு இம்பியூர் பிளட். அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம்? அந்த பிளட்ல ஆக்சிஜன் இல்ல, என்ன இருக்குது, CO2 இருக்குது. எப்பவும் பாத்தீங்கன்னா பிளட் இருக்கு பாத்தீங்களா, பிளட் வந்து ஒரு வீடு மாதிரிப்பா. அந்த ஒரு டெனன்ட் வீடு வந்து ஒரு பிளட். ஆர்பிசியில வந்துட்டு ஆக்சிஜன் ஒரு டெனண்டா இருப்பாங்க, CO2 ஒரு டெனண்டா இருப்பாங்க. ஒரு ஆள் ஒரு இருக்க முடியும், ரெண்டு பேர் இருக்க முடியாது. ஒன்னு ஆக்சிஜன் இருந்தாங்க அப்படின்னா CO2 இருக்க முடியாது, CO2 இருந்தா ஆக்சிஜன் இருக்க முடியாது. அவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? இப்ப நல்லா கவனிச்சுங்க தெளிவா. இப்ப இங்க என்ன பிளட் வருது, இம்பியூர் பிளட் உள்ள வருது. கரெக்டா? அப்பனா மீனிங் என்ன அர்த்தம், அங்கே CO2 இருக்குது, ஆக்சிஜன் இல்ல. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா இங்க உள்ள CO2 இதுக்குள்ள போகும். அப்பனா அதுக்கப்புறம் வர பிளட் எப்படி வரும்னா வீடு காலியா வரும். CO2 இதுக்குள்ள போயிருச்சு, வீடு காலியா வரும். இந்த இடத்துக்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா இந்த ஆக்சிஜன் இதுல ஒட்டும். இதுக்கப்புறம் வர பிளட் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் பிளட்டா வெளியே வரும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அந்த கேபிலரிஸ்குள்ள வருது பாத்தீங்களா, கேபிலரிஸ் பிளட்டை எடுத்துட்டு வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது பாருங்க, இங்க கொண்டு வரதா கேபிலரிஸ் வந்துட்டு இதுல ஃபுல்லா என்ன பிளட் இருக்குது, இதுல ஃபுல்லா இம்பியூர் பிளட் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எனக்கு என்ன ஆகும்னா உள்ள போற ஆக்சிஜன் உள்ள கலந்துட்டு CO2 வந்து வெளியே போயிடும். இதுக்கப்புறம் வர ஃபுல்லா என்ன வரும்னா பியூர் பிளட்டா இங்க வரும். தெரியுதா உங்களுக்கு? இந்த பைப் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மாறுது பாருங்க. இது வந்து என்னது, இது பல்மோனரி ஆர்டரி. என்ன பிளட் வருது, இம்பியூர் பிளட். இப்ப இந்த கேபிலரிஸ் எல்லாமே என்னவா ஒண்ணு சேரும், வென்யூல்ஸா ஒண்ணு சேருமா, வென்யூல்ஸ் என்னவா ஒண்ணு சேரும், வெயினா ஒண்ணு சேருமா. அந்த வெயின் தான் என்ன வெயின்னு பாத்தீங்கன்னா பல்மோனரி வெயின். வெயின்ல இப்ப என்ன பிளட் கேரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இம்பியூர் பிளட். எக்ஸப்ட் என்னது பல்மோனரி வெயின். இப்ப இதுல என்ன பிளட் வருது, பியூர் பிளட் வருதா. இது நேரா இதை எங்க கொண்டு வரும்னா நம்ம அந்த டயக்ராம் போயிடுவோம். இப்ப இங்க பல்மோனரி ஆர்டரி பிளட் என்ன பண்ணுது, லங்ஸ்க்குள்ள கொண்டு வருது. கொண்டு வந்து உள்ள என்ன பண்ணுது, ஆர்டரிஸ், நிறைய ஆர்டரியோல்ஸ், நிறைய கேபிலரிஸா பிரிஞ்சு கேபிலரிஸ் வென்யூல்ஸா ஒன்னு சேர்ந்து வென்யூல்ஸ் என்னவா ஒன்னு சேருது, வெயினா ஒன்னு சேருது. அந்த வெயின் தான் என்ன வெயின், பல்மோனரி வெயின். பல்மோனரி வெயின் வந்து எங்க வந்து கொட்டும் பிளட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆரிக்கல்ல வந்து கொட்டும். திரும்ப லெஃப்ட் ஆரிக்கல் சுருங்குமா, என்ன ஓபன் ஆகும், பை ஓபன் ஆகும். பிளட் எங்க வரும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சுருங்குமா, இங்கதான் யார் இருப்பா அப்படின்னா அயோர்டா, மகா தமனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும், இங்கதான் என்னன்னா செமிலுனார் வால்வு இருக்குப்பா. இங்கே ஒரு வால்வு இருக்கும், இங்கே ஒரு செமிலுனார் வால்வு இருக்கும், அரைச்சந்திர வால்வு. இப்போ இந்த அயோர்டா என்ன பண்ணுது, எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் பிளட்டை ஃபுல்லா திரும்ப என்ன பண்ணுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சது. திரும்ப எல்லா பாடி பார்ட்ஸும் மொத்தமா கலெக்ட் பண்ணி மறுபடியும் எங்கே வந்து கொட்டும், யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சுப்பீரியர் இன்ஃபீரியர்ல வந்து கொட்டி இந்த ப்ராசஸ் தான் ஃபுல்லா கண்டினியூ ஆகும். நான் உங்களுக்கு சொன்னது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரைட் ஆரிக்கல் சுருங்கும், ரைட் வென்ட்ரிக்கல் சுருங்கும், லெஃப்ட் ஆரிக்கல் சுருங்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஆனா கான்செப்ட் அது கிடையாது. ஹார்ட் எப்படி பம்பிங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் பம்பிங் ஆகும். அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம், ஆரிக்கல் சுருங்கும், அடுத்து வென்ட்ரிக்கல் சுருங்கும், அடுத்து ஆரிக்கல் வென்ட்ரிக்கல், இப்படிதான் ஹார்ட் பம்பிங் ஆகும். உங்களுக்கு புரிய என்ன சொன்னேன், ரைட் ஆரிக்கல்
ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிகல். அப்படி சொன்னேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. ஆனா ஹார்ட் எப்போ ஆரிக்கல் வென்ட்ரிகல், ஆரிக்கல் வென்ட்ரிகல், இப்படிதான் ஹார்ட் வந்து என்ன ஆகணும் பார்ப்பீங்க. இப்ப கவனிங்க, ஃபர்ஸ்ட் யார் சுருங்குவா? ஆரிக்கல் சுருங்கும். அடுத்து யார் சுருங்குவா? வென்ட்ரிகல் சுருங்கும். அடுத்து ஆரிக்கல். ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க, ஆரிக்கல் சுருங்குமா? அப்ப என்ன ஆகும்? இங்க உள்ள இம்பியூர் பிளட் இங்க கொட்டுமா? இங்க உள்ள பியூர் பிளட் இங்க கொட்டுமா? அடுத்து வென்ட்ரிகல் சுருங்கும் போது இங்க உள்ள இம்பியூர் பிளட் எங்க போகும்? லங்ஸுக்கு, பியூரிஃபிகேஷனுக்கு போகும். இங்க உள்ள பியூர் பிளட் என்ன பண்ணும்னா எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் ஓவரால் ப்ராசஸ். இதுல யாருக்கா டவுட் இருந்தால் அதை செஞ்சு இப்பவே கேட்டுருங்க. ஏன்னா அது மனப்பாடம் பண்ணவே முடியாது, புரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதா? பல்மோனரி ஆர்டரி உள்ள போயிட்டு ஆர்டரியோல்ஸா பிரிஞ்சு கேபிலரிஸா பிரிஞ்சு திரும்ப கேபிலரிஸ் என்னவா ஒன்று சேருது? லங்ஸுக்குள்ளேயே நடக்குது. வந்துட்டு லங்ஸுக்குள்ளேயே கொண்டு போய் உள்ளேயே பிரிச்சு விட்டு, ஏன்னா உள்ள பிரிச்சு விட்டுருது, பியூரிஃபை பண்ணிடுது. திரும்ப பியூரிஃபை பண்ண திரும்ப எப்படி எல்லாம் என்ன பண்ணணும்? ஒன்று சேர்க்கணும்ல. அந்த வெயின் தான் என்ன வெயின்? பல்மோனரி வெயின். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதை கொண்டு போற ஆர்டரிக்கு பேரு பல்மோனரி ஆர்டரி. இங்க என்ன பிளட் போகுது? இங்க வந்துட்டு இம்பியூர் பிளட் போகுது. இது வந்து என்னது? இது வந்துட்டு பல்மோனரி வெயின். இதுல என்ன பிளட் வருது? இதுல வந்துட்டு பியூர் பிளட் என்ன வருதுன்னா ஹார்ட்டுக்குள்ள வந்து கொட்டுது. இப்ப நான் வர டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா? இதையே தான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டா போட்டிருப்பேன். அப்படியே பாருங்களேன். கரெக்டா? சுப்பீரியர் இன்ஃபீரியர் பிளட் எங்க வந்து கொட்டுது? ரைட் ஆரிக்கல் வந்து கொட்டும். என்ன ஓப்பன் ஆகுது? ட்ரை ஓப்பன் ஆகுது. பிளட் எங்க வருது? ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. அங்கிருந்து பல்மோனரி ஆர்டரி மூலம் பிளட் எங்கே போகுது? லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்ல ஆல்வியோலை அந்த பிளேஸ்ல பிளட் என்ன ஆகுது? பியூரிஃபை ஆகுது. திரும்ப பியூரிஃபை ஆன பியூர் பிளட் எங்கே வருது? பல்மோனரி எங்க வந்து கொட்டுது? லெஃப்ட் ஆரிக்கல். என்ன ஓப்பன் ஆகுது? பை ஓப்பன் ஆகுது. பிளட் எங்கே வருது? லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அங்கிருந்து அயோர்டா, எல்லா பாடி பார்ட்ஸ். திரும்ப எங்கே வந்து முடியுது? மறுபடியும் வந்து இதுல வந்துட்டு சுப்பீரியர் ஃபீல்ட் வந்து கொட்டுது. சரியா? இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த டயக்ராம் பாருங்க. கரெக்டா? இங்க இருந்து உள்ள வந்து எங்கே வந்து கொட்டுது? ரைட் ஆரிக்கல். ட்ரை ஓப்பன் ஆகுது. ரைட் வென்ட்ரிக்கல். இங்க இருந்து இதானது பல்மோனரி ஆர்டரி, நுரையீரல் தமனி. எங்க இது வந்து எங்க எடுத்துட்டு போகுது? லங்ஸுக்கு எடுத்துட்டு போகுது. லங்ஸ்ல பிளட் என்ன ஆகுது? பியூரிஃபை ஆயிருச்சு. திரும்ப பியூரிஃபை ஆன பியூர் பிளட் மறுபடியும் எங்கே வருது? பல்மோனரி வெயின் மூலமா எங்கே வந்து கொட்டுது? லெஃப்ட் ஆரிக்கல்ல கொட்டுது. அங்க இருந்து என்ன ஓப்பன் ஆகுது? பை ஓப்பன் ஆகுது. பிளட் எங்கே வருது? லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. இங்க இருந்து அயோர்டா, அதானது மகா தமனி சொன்னேன்ல, இது மூலமா என்ன பண்ணிருது? எல்லா பாடி பார்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி முடிச்சு, திரும்ப எல்லா பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சு மறுபடியும் இம்பியூர் பிளட் எங்கே வந்து கொட்டும்? இந்த சுப்பீரியர் இன்ஃபீரியர் வந்து கொட்டி இந்த ப்ராசஸ் தான் ஃபுல்லா என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகிட்டு. புரியுதா? ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? ஆர்டரிஸ் கேரிஸ் பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட்னு படிச்சோமா? ரைட். இங்க பாருங்க, பல்மோனரி ஆர்டரி ஒரு ஆர்டரியா எங்க இருக்குது? இந்த இருக்கு பாருங்க. பிளட் எங்க வருது? நம்ம டயக்ராம்லயே போல இருக்கு. பல்மோனரி ஆர்டரி ஒரு ஆர்டரியா? பிளட் என்ன பண்ணுது? ஹார்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போகுதா? அதே மாதிரி அயோர்டா ஒரு ஆர்டரியா? ஹார்ட்ல இருந்து என்ன பிளட் வந்து வெளியே எடுத்துட்டு போகுதா? அது அவே ஃப்ரம் தி ஹார்ட். வெயின்ஸ் வந்து டுவர்ட்ஸ் படிச்சோமா? சுப்பீரியர் இன்ஃபீரியர், இது ரெண்டு வெயினா? பிளட் எங்கே வந்து கொட்டுது? ஹார்ட்டுக்குள்ள வந்து கொட்டுதா? அதே மாதிரி பல்மோனரி வெயின் ஒரு வெயினா? அதுவும் ஹார்ட்டுக்குள்ள வந்து கொட்டுதா? அதான் டுவர்ட்ஸ் தி ஹார்ட். அந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் பாயிண்ட் சொன்னேன்ல. ஒரு பாயிண்ட், ஆர்டரிஸ் பிளட் என்ன பண்ணு? ஹார்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போகும்னு சொன்னா, இது ஒரு ஆர்டரி வெளியே எடுத்துட்டு போகுது, இது ஒரு ஆர்டரி வெளியே எடுத்து அவே ஃப்ரம் தி ஹார்ட். வெயின்ஸ் டுவர்ட்ஸ் தி ஹார்ட்னு சொன்னா, இது ரெண்டு வெயின் உள்ள வந்து கொட்டுது, இது ஒரு வெயின் உள்ள வந்து கொட்டுது, அதான் டுவர்ட்ஸ் தி ஹார்ட். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சு எழுதிக்கிறீங்களா? எழுதி டயக்ராம் வரைஞ்சிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோ சார்ட்டை எழுதிக்கீங்க. சர்க்குலேட்ல என்ன ஆன்சர் பண்ணிடணும்ப்பா, தப்பே வரக்கூடாது, மிஸ்ஸே ஆகக்கூடாது. புரியுதா? ஃப்ளோ சார்ட்டை தெரிஞ்சு புரிஞ்சு எழுதுங்க. அந்த டயக்ராம் மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டயக்ராம் இமேஜின் பண்ணி இந்த ஃப்ளோ சார்ட் எழுதணும் நீங்கள். அதே மாதிரி ஃப்ளோ சார்ட் கடைசியில் முடிக்கணும்ப்பா. ஆரம்பமாக இருக்க அதை மறந்துடாதீங்க. பாடி பார்ட்ஸ் வரைக்கும் போய் திரும்ப எங்கே பண்ண அதை போய் கொட்டணும், அதில் போய் நடுவில் நிப்பாட்டிடாதீங்க. ஆரம்பமாக இருக்க விட்டு டயக்ராம் வரைஞ்சிருங்கப்பா. டயக்ராம் வரைஞ்சா தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஆரோ மார்க்கு தெளிவாக போட்டுங்க. தெரியாட்டி கேளுங்க, நான் சொல்லித்தரேன், பிரச்சனை இல்லை ஒன்றும். என்னடா
சத்தமாக சொல்ல. வரைய தெரியாதா? வரைய தெரியாட்டி பரவாயில்ல, ஆன்சர் பண்ண தெரிஞ்சா போதும். ஒன்று 5 மார்க் கொஸ்டின் கேட்க போகிறதில்ல. ஆனால் இந்த உட்காந்து திருத்தணும் முழிப்பு தெரியுமா? அப்போ தெரியும் மறந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது அழகுக்கானலாம் வரைய தேவையில்லை. நம்மளுக்கு அந்த டியூப்பில் எப்படி போயிட்டு எப்படி வருதுங்கிறத தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு டயக்ராம் ஞாபகத்தில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாமே ஆன்சர் பண்ணலாம். நாலு சாம்பர் போடுங்க. ஃபஸ்ட்டு 4 சாம்பர் ஃபஸ்ட்டு போட சொன்னேன். ரைட் ஆரிக்கல் அது எழுதுங்க. ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அதுக்கு வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து சுப்பீரியர் இன்ஃபீரியர் 2 பைப்பு போடுங்க. சுப்பீரியர் வீணைக்கவே, இன்ஃபீரியர் வீணைக்கவே சொல்கிறேன், அப்படியே வரைங்க. அந்த ஆர்டரில் வரைங்க. சுப்பீரியர் வீணைக்கவே, இன்ஃபீரியர் வீணைக்கவே அது வரைங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மோனரி ஆர்டரி லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி டயக்ராம் வரைங்க. ஃபஸ்ட்டு லங்ஸ் சைடில் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு லங்ஸ் நல்லா தள்ளி வரைஞ்சிக்கங்க. லங்ஸ் மாதிரி வரையணும், அதான் முக்கியம். சரியா? சில பேர் இப்படி வரைஞ்சிருவீங்க. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் கிட்னி. சரியா? லங்ஸ் கிடையாது. கிட்னி கூட கொஞ்சம் நீட்டாக இருக்கும் போல, நான் வந்து அதை விட கண்டுறேன். லங்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கங்க. அதே மாதிரி லங்ஸும் டபுள் வால்டு போட்டுக்குங்க. அங்கே ப்ளூரா அழிச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிங்க. பல்மோனரி ஆர்டரி மூலமாக இங்கே கொண்டு வாங்க லங்ஸு. ஹார்ட்லேருந்து பல்மோனரி ஆர்டரி மூலமாக எங்கே வந்து கொட்டுது லங்ஸ். இந்த பைப்பு பல்மோனரி ஆர்டரி. ஃபஸ்ட் அந்த பைப் போடுங்க. அடுத்து திரும்ப லங்ஸில் இருந்து பல்மோனரி வெயின் வந்து லெஃப்ட் ஆரிக்கல்ல கனெக்ட் பண்ணுங்க. ஆரோ மார்க்கை தெளிவாக போட்டுங்க. இது வந்து இங்கேருந்து வருது ஆரோ மார்க்கு. இது வந்து என்னது, இங்கேருந்து போகணும், லெஃப்ட் ஆரிக்கலுக்கு போகும். அதை முடிச்சுட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் என்ன பண்ணுங்க, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோர்ட்டா வந்து என்ன பண்ணுது, வெளியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆரோ மார்க்கை வெளியே கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். பைப்பு பேர் தெரியணும். அதே மாதிரி ஆரோ மார்க் முக்கியமானது. நீங்கள் பியூர் பிளட் இம்பியூர் பிளட்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெளிவாக அழிச்சிங்க. உங்கள் டவுட் இருக்கா அப்படின்னா வரைஞ்சிட்டிங்களா? ஒரு ஓகேவா? டவுட் இருக்கா இருக்காச்சும்? இதில் வந்துட்டு தெளிவாக இருக்கீங்களாப்பா? டவுட் இருக்கா இருக்காச்சும்? புரிஞ்சதா? கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுவீங்க எப்படி கேட்டாலும், அப்படி தானே? இப்போ கேட்க மாட்டேன், நேரம் கழிச்சு கேட்பேன். இப்போ கேட்டால் மூளை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இதை பற்றி அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ கேட்க மாட்டேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்கிறேன். சரி, எனக்கு டவுட் என்னென்னா, இந்த பைப் இருக்குல்ல, இந்த பைப்புக்கு பல்மோனரி வெயின்னு பேர் வச்சுட்டு இந்த பைப்புக்கு பல்மோனரி ஆர்டரின்னு பேர் வச்சுருந்தாலே அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகிருக்கும்ல. நம்ம எக்ஸப்ட் பாயிண்ட் பண்ணியா இருக்கா, எக்ஸப்ட்னு சொல்லிட்டு நம்ம அதை படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த பைப்புக்கு பல்மோனரி வெயின் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா இதில் இம்பியூர் பிளட் தான் போகுது, பல்மோனரி வெயின். இந்த பிளட்டுக்கு பல்மோனரி ஆர்டரின்னு வச்சிருக்கலாம்ல பேரை, ஏன் வந்து மாற்றி வச்சாங்க? சத்தமாக சொல்லுங்க. கேட்குற கேள்வி புரியுதா? நம்ம தானே பேர் வச்சோம். இப்போ எல்லா ஆர்டரியும் பியூர் பிளட் எக்ஸப்ட்னு பல்மோனரி ஆர்டரி. இது ஒரு பைப்பில் என்ன பிளட் போகுது, இம்பியூர் போகுது. நம்ம ஆளுங்க இந்த பைப்புக்கு பல்மோனரி வெயின்னு பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸப்ட் தேவையில்லை. நம்ம ஆளுங்க ஏன் அதுக்கு பல்மோனரி வெயின்னு பேர் வைக்காம பல்மோனரி ஆர்டரின்னு பேர் வச்சாங்க? நம்ம படிக்கிறத அவே ஃப்ரம் தி ஹார்ட் எல்லாமே வந்துட்டு ஏன் அந்த பேர் வச்சாங்க? அதுக்கு ஆன்சரை சொல்லி கொடுத்துருக்கேன் முன்னாடி. டைரக்டா சொல்லி தரல, இன்டைரக்டா சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். கண்டிப்பா வேலையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டா? ஏதோ ஒரு காரணத்தோட தான் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. என்ன ரீசன்? உங்க 7ஆம் அறிவெல்லாம் உள்ள கசைக்கு புளிஞ்சு ஒரு ஆன்சர் எடுங்க. க்ளூவா? நோ க்ளூ. வால்வு பக்கமே நம்ம போக வேண்டாம்ப்பா. இப்போ என்னன்னா, பியூர் பிளட் இதில் வருது, இம்பியூர் பிளட் இங்கே வருது. நம்ம ஆளுக வந்துட்டு இம்பியூர் பிளட் தான் அதில் போகுது. அப்போ இதுக்கு பல்மோனரி வெயின்னு பேர் வச்சுட்டு பியூர் பிளட் இங்கே வர்றதுக்கு பேர் பல்மோனரி ஆர்டரி. இந்த பக்கத்தை மட்டும் யோசிங்க.
அதுக்கும் வேல்வுக்கு அதெல்லாம் சம்மந்தமே என்ன கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. வெயின்ஸ் எப்படி எல்லா பாடி பார்ட்ஸ் பிளட் கொண்டு போகும்? கேபிலரிஸ் தானே கொண்டு போகும். அவங்க சொன்ன பாயிண்ட் வந்துட்டு அந்த அந்த கிட்ட போயிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னது ஆன்சர் கிடையாது. ஆனால் அதுக்கு நியர்பை போயிருக்காங்க அவங்க, அவ்வளோதான். கரெக்டா? இதுதானே ஆர்டரு. ஆர்டரிஸ் ஆர்டரியோல்ஸாக பிரியும், ஆர்டரியோல்ஸ் கேபிலரிஸாக பிரியும், கேபிலரிஸ் வென்யூல்ஸாக சேரும், வென்யூல்ஸ் வெயின்ஸாக சேரும். கரெக்டா? அப்போ இதுக்குள்ளே உள்ள ஒரு பைப்பு போகுது, பேர் வைக்கல, சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு பைப்பு உள்ள போகுது, உள்ள போகும்போது உள்ள போய் அது போய் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள பிரிக்குது. உள்ள போய் சேர்ந்துருந்துச்சா அப்படின்னா அதுக்கு பல்மோனரி வெயின் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அது உள்ள பிளட் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுது, எல்லா பக்கமும் பிரிச்சு விடுது. எப்பவுமே ஆர்டரிஸ் தான் என்ன ஆகும்னா பிரிக்கும். அதனால அதுக்கு பேர் பல்மோனரி ஆர்டரி. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாம் ஒரே பைப்பா சேருது. அப்போ அது வந்து வெயின், பல்மோனரி வெயின். அவ்வளோதான். அங்கே பியூர் வருதா இம்பியூர் அடுத்த விஷயம். ஆர்டரிஸ் தான் எப்பயுமே பிரியும், வெயின்ஸ் எப்பவுமே என்ன ஆகும்னா சேரும். அந்த பிரின்சிபல் வச்சு இவங்க என்ன வச்சிருக்காங்க, இதுக்கு பேரு இது உள்ள போய் சேர்ந்துருச்சா அப்படின்னா அதுக்கு பேர் பல்மோனரி வெயின் பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் இது என்ன பண்ணுது, உள்ள போய் உள்ள பிளட்டை பியூரிஃபை பண்ணணும்ல. ஒரே பைப்பு என்ன பண்ண முடியாது, பியூரிஃபை பண்ண முடியாது. அப்போ லங்ஸுக்குள்ள என்ட்ரா என்ன பண்ணுது, ஃபுல்லா நிறைய ஆர்டரியோல்ஸ் நிறைய கேபிலரிஸா உள்ள என்ன பண்ணுது, ஃபுல்லா பைப் வந்து பிரிச்சு விடுது. அப்போ எப்படி யார் கேபிலரிஸா பிரிவா, ஆர்டரிஸ் தான் எப்பவுமே கேபிலரிஸா பிரியும். அப்போ அந்த பைப்புக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, பல்மோனரி ஆர்டரின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ புரியுது ஏன் பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஈஸி. நம்ம அந்த எக்ஸப்டே தேவையில்லாமல் விட்டுருக்கலாம். நம்ம வந்துட்டு ஆர்டரி அப்படின்னா பியூர் பிளட், வெயின்னா இம்பியூர் முடிச்சிருக்கலாம். ஆனால் எக்ஸப்டுக்கு என்ன காரணம், இதான் ரீசன். லங்ஸுக்குள்ள உள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த வேலையை பார்த்து விட்டுருது. அதனால என்ன வைக்கிறாங்க, எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரின்னு பேர் படிக்கிறோம் நம்ம. மீனிங் புரியுதா? டவுட் இருக்கா இருக்காச்சும் ஏதாச்சும் வந்துட்டு அடுத்து உள்ள போலாம். அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம எங்கே போகணும், டெஸ்க்டாப் போகணும். அடுத்து இப்போ நீங்களே சொல்லுங்க, வெசல்ஸ் கனெக்டட் வித் ஹார்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெசல்ஸ் கனெக்டட் வித் ஹார்ட் அப்படின்னா ஒவ்வொரு சாம்பர்லையுமே எந்தெந்த பைப்பு கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? இப்போ ரைட் ஆரிக்கல் கூட எந்த பைப்பு கனெக்ட் ஆயிருக்கும், சுப்பீரியர் இன்ஃபீரியர். ரைட் வென்ட்ரிக்கல் என்ன பைப்பு கனெக்ட் ஆயிருக்கும், பல்மோனரி ஆர்டரி. நோட்டை பார்க்க, இங்கே என் கண்ணு அங்கே தான் இருக்கணும். அடுத்து லெஃப்ட் ஆரிக்கல் என்ன பைப்பு, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அயோர்டா. புரியுது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. ரைட் ஆரிக்கல்ல சுப்பீரியர் இன்ஃபீரியர், ரைட் வென்ட்ரிக்கல்ல பல்மோனரி ஆர்டரி போகும், லெஃப்ட் ஆரிக்கல்ல பல்மோனரி வெயின் கொட்டும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல அயோர்டா. இவ்வளவுதான். ஒவ்வொரு சாம்பர்ல என்ன ஆகணும், ஒவ்வொரு பைப் வந்து என்ன கனெக்ட் ஆயிருக்கும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் போட்டுங்கப்பா, டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் ஹெட்டிங் போட்டுங்க. டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் எழுதிங்க 3. ஃபர்ஸ்ட் இது எழுதுங்கப்பா, சிஸ்டமிக், பல்மோனரி, மூணாவது போர்ட்டல். சாதாரண சுழற்சி, நுரையீரல் சுழற்சி, போர்ட்டல் சுழற்சி. இல்லைங்களா? சிஸ்டமிக் சர்க்குலேஷன் பொது ரத்த ஓட்டம் அப்படின்னா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு சுற்றி முடிச்சு சேம் அதே பிளேஸில் முடியுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்க, இதுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இங்கே ஆரம்பிச்சு சேம் இதே பிளேஸ் முடியுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. சரியா? கரோனரி வெயின், இந்த ஒரு வெயின் எக்ஸ்ட்ரா எழுதுங்க. என்னன்னு தெரியுமா அது? எல்லாம் எழுதிட்டீங்க போர்டில் பார்த்து, கரெக்டா எழுதிட்டீங்களா இல்லையா? ஆனால் யாருமே கேட்கவே இல்லை, என்ன புதுசாக ஒரு வெயின் இருக்கே கரோனரி வெயின் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்று தெரிஞ்சு இது பண்ண தேவையில்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதை எப்போ சொல்லலாம், பின்னாடி சொல்லலாமா? ஒன்றும் இல்லைப்பா, ஹார்ட் இருக்கா, ஹார்ட்டு ஒரு ஆர்கான் தான், ஓகேவா? இந்த ஹார்ட்டோட மசில்ஸ் எல்லாமே செயல்படணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், ஆக்சிஜன் சப்ளை வேணும். கரெக்டா? அப்போ இந்த ஹார்ட்டுக்கு
ஆக்சிஜன் சப்ளை கொண்டு வரக்கூடிய ஆர்டரிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரோனரி ஆர்டரி அப்படின்பாங்க. பிளட் அயோட்டா இங்க இருந்து பிரியுது பார்த்தீங்களா, இங்க இருந்து பிரியும் போதே இங்கேயே பிரிச்சு விட்டுரும் கரோனரி ஆர்டரி வந்துட்டு. அப்ப இதுவே நேரம் இங்க இருந்து அப்படியே என்ன பண்ணிருக்கு, ஹார்ட்டுக்கு வந்து அப்படியே ஆக்சிஜன் சப்ளை கொண்டு வந்து கொடுத்துரும். அப்புறம் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இம்பியூர் பிளட் ஃபுல்லாக கலெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த வெயின் தான் கரோனரி வெயின். அது இப்படியே கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு கொண்டு போய் ஹார்ட்டுக்குள்ள கொண்டு இங்கே கொண்டே கொட்டி விட்டுரும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஹார்ட்டுக்கு பியூர் பிளட்டை கொண்டு வரக்கூடிய ஆர்டரிக்கு பேரு கரோனரி ஆர்டரி. அது எங்க இருந்து பிரியும், அயோட்டா பிரியுது பார்த்தீங்களா, இங்கேயே அப்படியே பிரிச்சு விட்டுரும் கரோனரி ஆர்டரி. அப்படியே வந்துட்டு இது என்ன பண்ணு, ஹார்ட்டுக்கு அப்படியே பிளட் சப்ளையே கொண்டு வந்துடும் அப்படியே. இப்போ ஹார்ட் ஃபுல்லாக என்ன பண்ணுது, பிளட்டை வந்துட்டு யூஸ் பண்ணி முடிச்சிருச்சு ஆக்சிஜனை, அதுக்கப்புறம் பிளட் இம்பியூர் ஆயிருமா, அந்த இம்பியூர் பிளட்டை யாரு கொண்டு வருவா அப்படின்னா கரோனரி வெயின் கொண்டு வரும். அவ்வளோதான். மீனிங் புரியுதா? அது இப்படியே சேர்ந்து என்ன பண்ணி இப்படியே பிரிச்சு விட்டு திரும்ப இப்படியே போய் என்ன பண்ணுது, போய் அதை போய் கொட்டி விட்டுரு போய் அந்த. புரியுதா புரியலையா? ஓகேவா புரியலையா? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் மற்ற உடம்புல தள்ளி தள்ளி இருக்குது. அப்போ ஹார்ட்ல இருந்து அயோட்டா மூலம் என்ன பண்ணுது, எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் பிளட்டை கொண்டு வந்து ஆர்டரியோல்ஸாக பிரிஞ்சு எல்லா பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சு மறுபடியும் இம்பியூர் பிளட் எங்கே வந்து கொண்டுது, சுப்பீரியர் இன்ஃபில கொண்டுதில்ல. நார்மல் ப்ராசஸ். மற்ற உடம்பு ஆறுகள்லாம் தள்ளி தள்ளி இருக்குது, எடுத்து கொண்டு வந்து பிரித்து திரும்பி யார் மூலமாக கொண்டு போகுது, இது மூலமாக ஹார்ட்டை கொண்டு போகுது. ஆனால் ஹார்ட்டும் ஒரு ஆர்கன் அப்படி இமேஜின் பண்ணுங்க. அதுக்கும் சாப்பாடு வேணும், அதுக்கும் ஆக்சிஜன் சப்ளை வேணும். அப்போ இதுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொண்டு வரக்கூடிய பைப்புக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரோனரி ஆர்டரின்னு தனியாக பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஹார்ட் ஃபுல்லாக ஆக்சிஜன் யூஸ் பண்ணி முடிச்சிருச்சா, ஆர்டரி நல்ல பைப்பு பிளட்டை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் பிளட் என்ன ஆயிருச்சு, இம்பியூர் ஆயிருச்சு. அது கரோனரி ஆர்டரி மூலமா எடுத்துட்டு போக முடியுமா? அப்போ அதுக்கு பைப்புக்கு பேர் தான் என்னன்னா கரோனரி வெயின். ஹார்ட்டுக்குள்ளேயே என்ன ஆகணும், இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு ஆர்டரிஸ், ஆர்டரியோல்ஸ், கேபிலரிஸா பிரிஞ்சு இந்த கேபிலரிஸ் எல்லாம் வென்யூல்ஸ் வெயினா ஒன்று சேரும். அந்த வெயின் தான் என்ன வெயின்னு பார்த்தா கரோனரி வெயின். அவ்வளோதான். அது அப்படியே பிரிஞ்சு என்ன பண்ண, அப்படியே இதில் போய் இங்கே போய் அப்படியே கொட்டிடும், போய் ரைட் ஆரிக்கல்ல போய் கொட்டிடும். மீனிங் புரியுதா? ஹார்ட்டும் ஒரு ஆர்கான் மாதிரி இமேஜின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதுக்கும் என்ன வேணும், இந்த கேள்விப்பட்டது இல்லையா, சிஏடி கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஹார்ட்ல பிளாக் வருதுன்னு சொல்றாங்களா, அது எல்லாமே சிஏடி டிசீஸ் தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹார்ட்டுக்கு பிளட் கொண்டு வரக்கூடிய பைப் போகுது பார்த்தீங்களா, அந்த பைப்பில் எங்கேயாச்சும் ஒரு பிளாக் இருக்கா அப்படின்னா அதுக்கு பேர் தான் கரோனரி ஆர்டரி டிசீஸ். ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்குறாங்களப்பா, இதில் தான் எங்கே இல்லை பிளாக் இருக்குன்னு பார்ப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல வர பைப்பில் பிளாக் இருக்கா, இங்கே வர பைப்பில் பிளாக் இருக்கா, இங்கே வரதில்லை. இங்கே வரது அப்படின்னா ஆரிக்கலுக்குள்ள வரதில்லை, ஆரிக்கலுக்கு வெளியே அந்த மசில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மசில்ஸ்ல என்ன பண்ண, பிளட் வந்துட்டு வெளியே தான் போகும், ஃபுல்லாமே உள்ள போகாது. பைப்பில் வந்து ஃபுல்லாமே வந்துட்டு அந்த மசில்ஸ் வெளியே இருந்து அப்படியே என்ன பண்ணிக்கிறோம், டிரான்ஸ்மிஷன்ல எடுத்துக்கிறோம் ஃபுல்லாக வந்துட்டு. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அப்போ எந்த பக்கம் வர பைப்பில் பிளாக் இருக்குன்னு பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் வர பைப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஆரிக்கல் ஒழுங்கா பம்பிங் ஆகாது. அப்போ ஆரிக்கல்ல ரைட் லெஃப்ட் ஆரிக்கல்ல உள்ள மசில்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஒழுங்கா பம்பிங் ஆகாது, அப்புறம் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்டண்ட் வச்சுட்டு அங்கே போகிற சப்ளை வந்து கட் ஆயிருச்சு. அப்போ அந்த மசில்ஸுக்கு வந்து என்ன கிடைக்கிறது இல்லை, ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மசில்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகுது. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எங்கே பிளாக் என்ன பண்ணாங்க, ஸ்டண்ட் வச்சு என்ன பண்ணாங்க, அப்படியே ஓட்டையை பெருசு பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஊட்டை வந்துட்டு இப்போ சின்னதில் வந்து மாட்டினா மாட்டிக்கிறோம், போய் தள்ளி விட்டு பெருசில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகாது, வந்து அப்படியே ஓடி போயிடாது, வந்து தனியாக பிளட்ல கலந்து வெளியே போயிடாது ஃபுல்லாக. மீனிங் புரியுதா என்ன சொல்றது? அதான் சிஏடி டிசீஸ், கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்பாங்க. இந்த ஹார்ட் பிளாக் எல்லாமே என்ன சிஏடி டிசீஸ் தான். ஹார்ட் பிளாக்னா ஹார்ட்ல பிளாக் இருக்குன்னு சொல்றது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹார்ட்ல பிளாக்னு அர்த்தம் இந்த கரோனரி ஆர்டரியில தான் எங்கேயோ பிளாக் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோ. இந்த ஹார்ட்டுக்கு ஃபுல்லாக கொண்டு வரக்கூடிய பைப்பு தான் யாரு, கரோனரி ஆர்டரி. அது ஒரு பைப் மொத்தமாக கொண்டு போகாது, எப்படி பிரியும், ஆர்டரியோல்ஸ் கேபிலரிஸா உள்ள ஃபுல்லாக பிரிச்சு விடும். இப்போ புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அடுத்த ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது என்னப்பா இருக்குது, பல்மோனரி சர்க்குலேஷன் இருக்கா, நுரையீரல் சுழற்சி. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, லங்ஸுக்கு போற பாதையை மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா தனியா பிரிக்கிறாங்க. சரியா? இப்போ கவனிங்க, ஹார்ட்ல லங்ஸுக்கு போற பாதை எங்கேப்பா ஆரம்பிக்குது, ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு போற பாதை எந்த சாம்பர்ல ஆரம்பிக்குது,
ரைட்டு வென்ட்ரிக்கல் ஆரம்பிச்சு எங்கே முடியுது? ஆல்வேலையில முடிஞ்சிருது அப்படின்ட்டு அங்கே நின்றுதா? அதுக்கப்புறம் திரும்ப எங்கே வருது? லெஃப்ட் இங்கே வந்தானப்ப முடியுது உங்களுக்கு. ரைட் வென்ட்ரிக்கல் ஆரம்பிச்சு பல்மோனரி ஆர்டரி மூலமா லங்ஸுக்கு போயிட்டு திரும்பி இது மூலமா எங்கே வந்து முடியுது? லெஃப்ட் ஆரிக்கல்ல வந்து இங்கே தானே முடியுது. இதுக்கு பேரு பல்மோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நுரையீரல் சுழற்சி அப்படின்பாங்க. ஏன்னா இந்த பார்ட் தான் என்னது? பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய பார்ட், லங்ஸுக்கு போகக்கூடிய பாதம். அதை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக பிரிப்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நுரையீரல் சுழற்சி எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது? ஆர்வி டு எல்ஏ, எல்ஏ டு ஆர்வி, எல்ஏ டு எல்வி, ஆர்ஏ டு எல்வி, இப்படி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் ஆன்சர். எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது? ஆர்வி டு எங்கே முடியுது? எல்ஏல போய் முடியணும். இதுக்கு பேர் நுரையீரல் சுழற்சி அப்படின்னா. சரியா? எழுதிட்டேங்க. இந்த தியரியெல்லாம் எழுத வேணாம்ப்பா, இதை மட்டும் எழுதிட்டு என்ன போடுங்க, இந்த ஃப்ளோ சார்ட்டை மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். ரைட் வென்ட்ரிக்கல் ஆரம்பிச்சு அங்கே எழுதுனா அதே இதில் ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு கிளிப் மட்டும் தனியாக எடுக்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லப் சவுண்ட் எப்போ கேட்குது, டப் சவுண்ட் எப்போ கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? லப்டப் பதி அது என்னது? லப் சவுண்ட், டப் சவுண்ட். சரியா? லப் சவுண்ட் எப்போ கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, எழுத வேணாம். க்ளோசர் ஆஃப் ஏவி வேல்வு. ஏவி வேல்வு எப்போ க்ளோஸ் ஆகுமோ அப்போ நம்மளுக்கு என்ன சவுண்டு கேட்கும் அப்படின்னா லப் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லியிருப்பாங்கப்பா. க்ளோசர் ஆஃப் அடுத்த பேஜ் எப்படி போகிறோம்? சரி, இங்கே எழுதிக்கலாம். லப் சவுண்ட் எப்போ கேட்குதுன்னு சொன்னேன், க்ளோசர் ஆஃப் ஏவி வேல்வு. இந்த ஏவி வேல்வு ஹார்ட்ல எங்கே இருக்குது? ஏவி வேல்வு அப்படின்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வேல்வு அப்படின்பாங்க. அதுக்கு பேர் தான் ஏவி வேல்வு. அந்த வேல்வு எப்போ மூடுமோ அப்போ நம்மளுக்கு லப்னு ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த ஏவி வேல்வு எங்கே இருக்குது ஹார்ட்ல? ட்ரைகஸ்பீடா அல்லது பைகஸ்பீடா, ரெண்டுமேவா, இல்லை செமிலுனர் வேல்வா? சீக்கிரம் பதில் சொன்னால் அடுத்து போயிடலாம். மொத்தமே ஹார்ட்ல 3 வேல்வு தான், வேறு வேல்வே இல்லை. ஒன்று ட்ரை, இன்னும் ஒன்று பை, மூணாவது என்னது? செமிலுனர் வேல்வு. மொத்தம் 3 வேல்வு தான். அப்போ ஏவி வேல்வுங்கிறது என்ன அர்த்தம்? இந்த 3 வேல்வுல ஏதோ ஒரு வேல்வு தான் என்னது? ஏவி வேல்வுன்னு அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் வந்துக்கிறோம் நம்ம. ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வேல்வு அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரிக்கலையும் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கக்கூடிய வேல்வுக்கு பேரு ஏவி வேல்வுன்னு அர்த்தம். இங்கே ஆரிக்கல் எங்கே இருக்குது? ஹார்ட்ல ஆரிக்கல் எங்கே இருக்குது? மேலே இருக்கிறதுக்கு பேர் ஆரிக்கல். இதான் ஆரிக்கல்ப்பா, இதான் ஆரிக்கல். வென்ட்ரிக்கல் எங்கே இருக்குது? இதுக்கு பேர் வென்ட்ரிக்கல். ரைட் லெஃப்ட்டை விட்டுருங்க, இது ஆரிக்கல், இது என்னது? வென்ட்ரிக்கல். அப்போ ஆரிக்கலையும் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கக்கூடிய வேல்வ் வந்து என்னது? இந்த ட்ரைகாஸ்பிட் அண்டு பைகாஸ்பிட். இந்த 2 வேல்வு எப்போ நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுமோ அப்போ நம்மளுக்கு என்ன சவுண்டு கேட்கும் அப்படின்னா லப்னு ஒரு சவுண்டு கேட்கும், லப் சவுண்ட். டப் சவுண்ட் எப்போ கேட்குது அப்படின்னா அடுத்து என்ன ஒரு வேல்வு என்ன இருக்குது? க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வேல்வ். மிச்சம் ஒரு வேல்வு அதானே. அந்த வேல்வு எப்போ மூடுமோ அப்போ நம்மளுக்கு டப்னு ஒரு சவுண்டு கேட்கும். நீங்க நினைக்கிற மாதிரி லப்பு டப்புனா டோர் போடுற சவுண்ட்லாம் கேட்காது. சரியா? ரொம்ப எப்படி கேட்கும்? ஸ்டெத் வச்சு கேட்டா மைனூட்டா கேட்கும். அவ்வளோதான். புரியுதா? லப்பு டப்பு டபுள் என்ன ஆகாது, உள்ள வந்துட்டு வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்காது. சரியா? அந்த வேல்வு மூடுற சவுண்டு மைனூட்டா கேட்கும். லப் சவுண்ட் எப்போ கேட்குது? க்ளோசர் ஆஃப் ஏவி வேல்வு. டப் சவுண்ட் எப்போ கேட்குது? க்ளோசர் ஆஃப் செமிலுனார் வேல்வு. சரியா? இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் 2 பேரும் ஆன்சர் பண்ணாதீங்க, நான் நோட் எழுதியிருப்பீங்க நீங்கள். சரியா? அதில் வந்துட்டு மிச்சவங்களுக்கான கேள்வி இது. லப் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? லப் சவுண்டு கேட்கும்போது எப்பயுமே ஆரிக்கல் சுருங்கி இருந்தால் வென்ட்ரிக்கல் விரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஆரிக்கல் சுருங்கும் போது வென்ட்ரிக்கல் விரிஞ்சிருக்கும். வென்ட்ரிக்கல் சுருங்கி இருந்தால் ஆரிக்கல் விரிஞ்சிருக்கும். கரெக்டா? கண்டிப்பாக ரெண்டுமே என்ன ஆகாது? சுருங்கி இருக்காது. ஒன்று சுருங்குனா ஒன்று விரியும், இன்னும் ஒன்று சுருங்குனா இது விரியும். இதுதான் கான்செப்ட். இப்படி தான் சொன்னேன் நான். ஹார்ட் வந்து பம்பிங் ஆகுறது வந்துட்டு ரைட்.
இப்போ லப் சவுண்டு கேட்கும்போது ஆரிக்கல் எப்படி இருக்கும், வென்ட்ரிக்கல் எப்படி இருக்கும்? மொத்தமே ரெண்டே ஆப்ஷன் என்னது? ஒன்று ஆரிக்கல் சுருங்கி இருக்கும், வென்ட்ரிக்கல் விரிஞ்சிருக்கும். இல்லாட்டி என்னவா இருக்கும்? ஆரிக்கல் விரிஞ்சிருக்கும், வென்ட்ரிக்கல் சுருங்கி இருக்கும். இந்த ரெண்டு தான் ஆப்ஷன், வேற ஆப்ஷன் வச்சிருக்க முடியுமா? அப்ப லப் சவுண்டு கேட்கும்போது ஆரிக்கல் எப்படி இருக்கும், வென்ட்ரிக்கல் எப்படி இருக்கும்? இவ்வளவுதான் கேள்வி. லப் சவுண்டு கேட்கும்போது ஆரிக்கல் எப்படி இருக்கும், வென்ட்ரிக்கல் எப்படி இருக்கும்? ஒன்று இந்த ஆப்ஷன் இருக்கலாம், அல்லது இந்த ஆப்ஷன் இருக்கலாம். ஆப்ஷன் ஏ. ஏ, பி, சி. மொத்தமே ஏபிசி கிடையாது. இங்கே இங்கே என்னையே பார்க்கணும். என்னைய போர்டு இங்கே இருக்குது. முன்னாடியே சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் ஏவா, பியா, இல்லை சியா? இன்னொரு புதுசாக ஒரு ஆப்ஷன் சி வச்சுக்கிறோம் நம்ம, நன் ஆஃப் தி அபோவ் மாதிரி. ஏ லாக் பண்ணிக்கலாமா கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லி? சரி, ஏவை லாக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏவை செக் பண்ணுவோம். ஒருவேளை ஏ கரெக்டாக இருக்கா அப்படின்னா ஏ, இல்லாட்டி கண்டிப்பாக என்னது? பி தான் ஆன்சராக இருக்கும். சரியா? ஆரிக்கல் சுருங்கி இருக்கும், வென்ட்ரிக்கல் விரிஞ்சிருக்கும். சரியா? லப் சவுண்டு கேட்கும்போது லப் சவுண்ட் என்ன அர்த்தம்? க்ளோசர் ஆஃப் ஏவி வேல்வு. அப்ப இந்த வேல்வு மூடும்போது கண்டிப்பா ஆரிக்கல் சுருங்கி இருக்குமா, விரிஞ்சிருக்குமா? புரியுதா, புரியலையா? ஆரிக்கல் சுருங்கி இருக்கும். தப்பா சொல்றேன். அது வந்துட்டு எது ஆன்சர் கரெக்ட்? இதானே கரெக்ட், இதானே கரெக்ட். இது தப்பு தானே? இது வந்துட்டு அப்புறம் ஒரு மாதிரி பாக்குறீங்க, தப்பா சொல்ற மாதிரி இருக்கு, அதனால கேட்டேன். கவனிங்கப்பா, ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பா இந்த ரெண்டு வேல்வு எப்படிதான் இருக்கும்? ரெண்டு வேல்வு எப்படி இருக்கணும்? ஓப்பன்ல தான் இருக்கணும். மீனிங் புரியுதா? ஆரிக்கல் சுருங்கி இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு வேல்வு ஓப்பன்ல தான் இருக்கணும். இந்த ரெண்டு க்ளோஸ்ல இருந்துச்சுன்னா அப்பவே அவுட், ஆல் அவுட்னு அர்த்தம். புரியுதா? ஆரிக்கல் சுருங்கி இருக்கும்போது இந்த ரெண்டு ஓப்பன்ல இருந்தாதான் இந்த பிளட் இங்கே கொட்ட முடியும், இந்த பிளட் இங்கே கொட்ட முடியும். எப்ப இந்த வேல்வு க்ளோஸ்ல இருக்கும்? வென்ட்ரிக்கல் சுருங்கி இருக்கும் போதுதான் இந்த ரெண்டு க்ளோஸ்ல இருக்கும், இந்த ரெண்டு ஓப்பன்ல இருக்கும். லெஃப்ட் சைடு கண்டிஷன் என்னது? க்ளோசர் ஆஃப் ஏவி வேல்வு. எப்ப இந்த வேல்வு க்ளோஸ்ல இருக்கும்? ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பா அந்த வேல்வு ஓப்பன்ல தான் இருக்கும். அப்ப எப்ப க்ளோஸ்ல இருக்கும்? வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது மட்டும்தான் அந்த வேல்வு க்ளோஸ்ல இருக்கும். அப்ப வென்ட்ரிக்கல் சுருங்கி இருக்க என்ன ஆன்சரு? நீங்க சொன்ன ஆன்சரை நீங்க என்ன பண்ணலாம்? செக் பண்ணி பார்த்தாலே நீங்க என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு குரூப் 1 கொஸ்டின். அது வந்துட்டு புக்ல இல்ல, நம்மளா புரிஞ்சு எழுதுனது வந்துட்டு. நீங்க சொன்ன கண்டிஷன் அப்படியே நீங்க இது படிச்சிருப்பீங்க கரெக்டா? லப் சவுண்ட் எப்ப கேக்குது? க்ளோசர் ஆஃப் ஏவி வேல்வு. டப் சவுண்ட் எப்ப கேக்குது? க்ளோசர் ஆஃப். இந்த வேல்வு படிச்சிட்டீங்களா? இப்போ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒன்னு இது அல்லது இது. ரைட். எப்ப அந்த வேல்வு க்ளோஸ்ல இருக்கும்? ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பா அது க்ளோஸ்ல இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பா அது க்ளோஸ்ல இருந்துச்சா அப்படின்னா அவுட். ஏன்னா பிளட் என்ன ஆகாது? கீழே வரவே வராது, மேலேயே சாம்பரே வெடிச்சிடும். அப்ப ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பா இந்த ரெண்டு என்னென்ன இருக்கும்? ஓப்பன்ல தான் இருக்கும். எப்ப க்ளோஸ்ல இருக்கும்? வென்ட்ரிக்கல் சுருங்கும் போதுதான் இந்த ரெண்டு க்ளோஸ் ஆயிட்டு இந்த ரெண்டு ஓப்பன்ல. கான்செப்ட் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்க மனப்பாடம் பண்ணாலும் ஒண்ணுமே ஞாபகத்துல இருக்காது. இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியுதா? இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? இங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். நம்ம முதலே சொல்லிட்டேன், சர்க்குலேட்டரியை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணக்கூடாது, நீங்க புரிஞ்சுதான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இது எல்லாமே கான்செப்ட் தான், இதெல்லாம் புக்ல எங்கேயுமே இல்லை, நம்மளா புரிஞ்சு ஆன்சர் பண்றதா. இப்போ லெஃப்ட் சைடு எப்படி இருக்கும்? ஆரிக்கல் எப்படி இருக்கும்? ஆரிக்கல் விரிஞ்சிருக்கணும், வென்ட்ரிக்கல் தான் என்ன பண்ணிருக்கணும்? சுருங்கி இருக்கணும். ஸோ வென்ட்ரிக்கல் சுருங்கும் போதுதான் இந்த ரெண்டு க்ளோஸ் ஆகி இந்த ரெண்டு என்ன ஆகும்னா ஓப்பன் இருக்கும். அப்பதான் பிளட் வந்து இங்கே போகும். நீங்க சிம்பிள் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும். ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பா என்ன ஆகும்? இந்த ரெண்டு வேல்வு ஓப்பன்ல தான் இருக்கும். முடிஞ்சு போச்சு, அதுலயே ஸ்டேட்மெண்ட் அவுட். ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பா இந்த ரெண்டு வேல்வு எப்படி இருக்கும்? க்ளோஸ்ல இருக்காது. க்ளோஸ்ல இருந்துச்சுன்னா பிளட் கீழே போகாது, மேலே வெடிச்சிடும். அப்ப கண்டிப்பா ஓப்பன்ல இருக்கும். அப்ப எப்ப க்ளோஸ்ல இருக்கும்? ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பா இல்லாட்டி அப்ப எப்ப இருக்கும்? வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பா க்ளோஸ்ல இருக்கும். அவ்வளவுதான் பாயிண்ட். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? திடீர்னு அவங்க பார்த்த உடனே நான் தப்பா சொன்ன மாதிரி யோசிச்சிட்டேன், அதனாலதான். சரியா?
இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட் எழுதிங்க. லப் சவுண்ட் எப்போ கேட்குது, டப் சவுண்ட் எப்போ கேட்குது, அந்த கண்டிஷன். அதுக்காக புரியாமல் இருந்தால் அப்போவே கேட்டுருங்கப்பா, குருட்டு மனப்பாடம் மட்டும் பண்ணிடாதீங்க. அடுத்த ஹெட்டிங் வந்துட்டு ஆரிஜின் அண்டு கண்டெக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், இதய துடிப்பு தூண்டலும் பரவுதலும். சரியா? ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க, அப்புறம் எழுதிக்கலாம். சரியா? இந்த உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டரை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு கரெக்டான ஆர்டர் கேட்பாங்க. எஸ்ஏ நோடு, இங்கேருந்து ஏவி நோடு, இங்கேருந்து பண்டில் ஆஃப் ஃபியூஸ், இங்கேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்கின்ஜி ஃபைபர்ஸ். இவ்வளோ தான் ஆர்டர். இந்த ஆர்டரை கரெக்டாக மனப்பாடம் பண்ணிச்சிங்க. நீங்கள் நான் சொல்கிற கதையை என்ன பண்ணிச்சிங்க, காதில் கேட்டுங்க. சரியா? நம்ம ஹார்ட் வந்து மேலே சுருங்குது, அப்புறம் கீழே சுருங்குது, அப்புறம் மேலே சுருங்குதுன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா? எப்படி அங்கே சுருங்கும்? அங்கே உட்காந்து அமுக்கி விட்டுட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக இல்லை. விரிகிறதுக்கு எனக்கு பவர் தேவையில்லை, ஆனால் எனக்கு சுருங்குறதுக்கு எனக்கு என்ன தேவை, பவர் தேவை. மீனிங் புரியுதா? ஒரு பலூன் சும்மா இருக்கு, அதை தண்ணியை பிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக பலூன் விரிஞ்சிடும். எனக்கு விரிவுக்கு என்ன பவருமே தேவையில்லை, தண்ணியை கொட்டினாலே விரிஞ்சிடும். ஆனால் சுருங்க எனக்கு என்ன தேவை, எனக்கு வந்துட்டு பவர் தேவை. அதே மாதிரி தான் இங்கே ஹார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, விரிகிறதுக்கு பிளட் வந்து உள்ள சேம்பரில் கொட்டும், அதுக்கு எனக்கு பவர் தேவையில்லை. ஆனால் திரும்ப நான் பம்ப் பண்ணுறேன்ல, அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா பவர் வேணும். அந்த பவர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர். எப்போவுமே ஒரு பொருளுக்கு கரண்ட் கொடுத்தா அந்த பொருள் சுருங்கும். கரெக்டா? அப்போ ஹார்ட்டில் அந்த கரண்ட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏ நோடு. இங்கே தான் ஹார்ட்டில் வந்து என்ன ஆகும்னா இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும், இங்கே தான் உற்பத்தி ஆகும். இங்கேருந்து இம்பல்ஸ் அடுத்து எங்கே போகும் அப்படின்னா ஏவி நோடு. பண்டில் ஆஃப் கிஸ்னுங்கிறது என்னென்னு பார்த்தீங்க, இங்கே இருக்கு பாருங்கள். இங்கே தான் வந்து ஹார்ட்டில் வந்து என்ன ஆகும்னா இம்பல்ஸ் வந்து உற்பத்தி ஆகிற இடம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோடு. அங்கேருந்து இம்பல்ஸ் என்ன ஆகும்னா ஏவி நோடு. இங்கேருந்து பண்டில் ஆஃப் கிஸ்னா நிறைய வயர் மாதிரி பிரிஞ்சு இந்த பர்கின்ஜி ஃபைபர்ங்கிறது பார்த்தீங்கன்னா வயர் கனெக்ஷன் மாதிரி இந்த 4 சேம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 சேம்பர்லையும் பார்த்தா இந்த பர்கின்ஜி ஃபைபர்ஸ் ஃபுல்லாக வந்து வயர் மாதிரி பிடிச்சிருக்கும். டக்குன்னு கரண்ட் எஸ்ஏவில் வருதா, கரண்ட் இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா ஆரிக்கல் சேம்பர் கரண்ட் போகும், டக்குன்னு ஆரிக்கல் சுருங்கும். அடுத்த கரண்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கலுக்கு வரும், டக்குன்னு வென்ட்ரிக்கல் சுருங்கும். அடுத்த கரண்ட் என்ன ஆகும்னா ஆரிக்கலுக்கு போகும், அடுத்த கரண்ட் வென்ட்ரிக்கலுக்கு. இப்படி என்ன ஆகும்னா ஃபுல்லாக அப்படி என்ன ஆகும், கிளாக் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக வந்துட்டு. மீனிங் புரியுதா? இம்பல்ஸ் வந்து உற்பத்தி ஆகிற இடம் தான் என்னது எஸ்ஏ நோடு. ஏவி நோடு வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பேக்கப் மாதிரி, யூபிஎஸ் மாதிரி. யூபிஎஸ்னா என்னது? யூபிஎஸ் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளைக்கு பேர் தான் என்னது யூபிஎஸ். கரண்ட்டு போனாலும் இங்கே ஸ்டாப் ஆகிடக்கூடாது, அந்த கரண்ட்டை யார் கொடுப்பா, யூபிஎஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு இடத்துல எஸ்ஏனோட ஏதாச்சும் ஒரு இதாகுது அப்படின்னா டக்குன்னு கரண்ட் நின்றக்கூடாது. கரண்ட் எங்கேருந்து வரும்னா ஏவி நோடில் வந்து கொஞ்சம் கரண்ட் வரும். ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னா பவர் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், கரண்ட்டே வரல அப்படின்னா ஹார்ட் என்ன ஆகுது, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்டாப் ஆனால் என்ன அர்த்தம், எந்தெந்த டியூப்ல எந்தெந்த பிளட் எங்கெங்கே போகுதோ அந்தந்த பிளட் அங்கெங்கே அப்படி என்ன ஆயிரும்னா ஸ்டாப் ஆயிடும். அப்போ அந்த ஆர்கான் என்ன பண்ணுது, அதில் உள்ள ஆக்சிஜனை ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சிருச்சு. அடுத்த பிளட்ல என்ன இருக்குது, CO2 இருக்குது. அந்த CO2 திரும்ப பம்பிங் பண்ணி வரணும்ல, அது வராமல் அங்கேயே இருந்துச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்னா CO2 எடுக்க ஆரம்பிச்சிடும். CO2 எடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கானா ஃபெயிலியர் ஆகும். ஃபர்ஸ்ட் யாரு ஃபெயிலியர் ஆவா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரெயின் டெட் ஆகும். இது ஆகுறதுக்குள்ள காப்பாற்றிட்டா பரவாயில்ல. இது டெட் ஆயிடுச்சு அப்படின்னா என்டிஆர் க்ளோஸ் ஆகுங்க. படத்தில் பார்த்துருக்கீங்களா, ஷாக் கொடுப்பாங்க, டீஃபில் கொடுப்பாங்க. எது கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நோடு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்ன கொடுக்குறாங்க, கரண்ட்டை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த நோடை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா ஹார்ட் பீட் ஆகும், அப்படியே நிற்கிது அப்படி வந்துட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, கரண்ட்டை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒன்ஸ் இந்த எஸ்ஏ நோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் வந்து என்ன ஆயிரும், ஃபுல்லாக வந்துட்டு பம்பிங் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்துட்டு. அப்போ பம்பிங் ஆகாமல் என்ன பண்ணுது, பிரெயின் டெட் ஆகலை, சப்ளை கட் ஆயிடுச்சு, நான் அன்கான்சியஸ் ஆகிட்டேன். அந்த செகண்டுக்குள்ளே என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சப்ளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்ளை பிரெயினுக்கு போகுமா, டப்புன்னு முழிக்கிறோம் பார்த்தீங்களா, அது காரணம் வந்து என்னது, பிரெயினுக்கு தான் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் சப்ளை போகும், ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு. நம்ம அதிர்ச்சியில் முழிக்கிறது காரணம் வந்து என்னது, அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அன்கான்சியஸாக மயக்க போட்டு விழுந்துடுறோம், செத்து போக மாட்டோம், அன்கான்சியஸில் இருப்போம். ஏன்னா நமக்கு என்ன ஆகலை, பிரெயினுக்கு போகிற சப்ளை வந்து கட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக டெட் ஆகிட்டு இருக்கும், ஆர்கான் செத்து போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் பிரெயினுக்கு போகிற சப்ளை வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபுல்லாக வந்துட்டு எல்லா பக்கம் மூவ் ஆயிரும். ஒன்ஸ் பிரெயின் டெட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னது, கோமாதோ, அதுக்கப்புறம் என்னது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பிரெயின் டெட்னு சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, பிரெயின் டெட் ஆகிட்டு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களா, அது காரணம் வந்து அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. சரியா? உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்கப்பா, ஆர்டர் இந்த எஸ்ஏ நோடு, ஏவி நோடு, பண்டில் ஆஃப் கிஸ், பர்கின்ஜி
ஃபைபர்ஸ் அல்லது புர்கின்ஜி ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த எஸ்ஏ நோட் இருக்கு பார்த்தீங்களா? பேஸ் மேக்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேஸ் மேக்கர்னா என்னன்னு தெரியுமா? பேஸ் மேக்கர்னா என்னது? பேஸ் மேக்கர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் பேஸ் மேக்கர். ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்னா ஹார்ட்டை மாற்றி வைக்க மாட்டாங்க. சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா எஸ்ஏ நோடு வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது. அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம் அப்படின்னா கரண்ட் வந்து ஒழுங்காக உற்பத்தி ஆகாது. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வரும். அப்போ என்ன ஆகும்னா உடம்புல ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியாக தான் போகும். நிறைய ஆர்கான்ஸுக்கு ஒழுங்காக கிடைக்காது, ரொம்ப இதாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ் மேக்கர் வாங்கி ஃபிட் பண்ணுவாங்க. அது ஒரு எலக்ட்ரானிக் சிப் மாதிரி இருக்கும். எஸ்ஏ நோட் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இந்த பேஸ் மேக்கர் வைப்பாங்க. வச்சுட்டாங்கன்னா இந்த பேஸ் மேக்கர் என்ன பண்ணும்னா இந்த எஸ்ஏ நோடு என்ன வேலை பண்ணுதோ அந்த வேலையை யார் பண்ணுவா அப்படின்னா இந்த பேஸ் மேக்கர் பண்ணும். இம்பல்ஸ் அது கரெக்டாக உற்பத்தி பண்ணும். இது ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, திரும்ப சர்ஜரி பண்ணி அந்த சிப் எடுத்து என்ன பண்ணுவாங்க, வேறு சிப்பு வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. வெளியே இருந்தே மானிட்டர் பண்ணிக்கலாம். வெளியே ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் என்ன பண்ணிக்கலாம், பேஸ் மேக்கர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பேஸ் மேக்கர் தயார் பண்ண கம்பெனிக்கு ஒரு அந்த நம்பருக்கு அவங்களுக்கும் அது தெரிஞ்சிடும். எங்கே உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிட் பண்ணாங்களோ அவங்களுக்கும் அந்த இது போயிடும். இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆச்சா அப்படின்னா இண்டிகேட்டர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட ரிலேஷன்ஸ் யார் நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஃபுல்லாக என்ன ஆகும்னா இண்டிகேட்டர் அடிக்க ஆரம்பிச்சிடும் பேஸ் மேக்கர். என்னது அடிக்காம நம்ம மேக்கப் மட்டும் கொடுத்துருவோம். நம்ம வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு அடுத்த ஆள் தான் வரணும் வந்துட்டு. அந்த மாதிரி இண்டிகேட்டர் அடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இண்டிகேட்டர் போயிடும். அதே மாதிரி ரிலேஷன் இண்டிகேட்டர் போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து வந்துட்டு எமர்ஜென்சியாக ரெடி பண்ணிடுவாங்க காப்பாற்றுறதுக்காக. வேற ஒன்றுமே எலக்ட்ரானிக் சிப்பு தானே, எல்லா ஆப்புக்கும் என்ன பண்ணி SOS போயிடும், ஃபுல்லாக அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக. சரியா? இப்போ எழுதிச்சேங்க, அவ்வளோதான். நீங்களாம் காப்பாற்ற போகவே மாட்டேன்ல அடித்தாலும். உங்களுக்கு இந்த ஆர்டர் தான்ப்பா மாற்றி மாற்றி கொடுத்து கேட்பாங்க. கரெக்டாக சீக்வன்ஸ் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எஸ்ஏனோட என்ன ஒரு பேருன்னு கேட்பாங்க, பேஸ் மேக்கர். அவ்வளோதான். அப்படி கேட்க மாட்டாங்க, பேஸ் மேக்கர்னு அழைக்கப்படுறது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. என்னது? எஸ்ஏ நோடு. அவ்வளோ. இம்பல்ஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன் பாருங்க, 0.3. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும்னா ட்ராவல் ஆகும் இம்பல்ஸ் வந்துட்டு. ஏன்னா டக்கு டக்குன்னு என்ன ஆகும், மேலே சுருங்கணும், அடுத்த கரண்ட் அன்றைக்கி வரணும், கீழே வரணும், கீழே சுருங்கணும், ஹார்ட் பீட் ஆகிட்டே இருக்குல்ல, ஃபுல்லாக வந்து பம்பிங் வந்துட்டு. அதுதான் சயின்டிஸ்டோட பேருப்பா ஹிஸ்னுங்கிறது. HISனுங்கிறது என்னது, சயின்டிஸ்டோட பேர். அதான் கேப்சல் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க, நவுன்னால. HISனு என்ன போடக்கூடாது, ப்ரொனவுன் இல்லை, ஹிஸ் ஹெர் வரும்ல, அந்த ஹிஸ் கிடையாது, சயின்டிஸ்டோட பேர். HISனுங்கிறது 3 பேரோட பேர் கொடுத்துருப்பாங்க. EMP பாத்வே ஞாபகம் இருக்கா? EMP பாத்வேன்னா என்னது பார்த்துருக்கோம்ல? EMP பாத்வேன்னு சொல்றது என்ன சொல்லுவோம் நம்ம, எம்டன் மேயர்ஹாஃப் பர்னாஸ். அதில் என்ன ஒரு பேர், அது EMP. ஓகே, அதை விட்டுருங்க. EMP பாத்வேயோட என்ன ஒரு பேர், கிளைகாலைசிஸ். கிளைகாலைசிஸ்க்கு இன்னும் ஒரு பேர் தான் என்னது, EMP பாத்வேன்னு சொல்லுவாங்க. அந்த EMPங்கிறது சயின்டிஸ்டோட பேர். அதே மாதிரி இதுவும் என்னது, சயின்டிஸ்டோட பேர். அதான் கேப்சூலில் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்கின்ஜி, இந்த வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நீங்க சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லுங்க. இந்த பர்கின்ஜி எங்கே படிச்சிருப்போம் நம்ம? ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தீங்களா நீங்க? அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தினது, அதான் க்ளூ. அவங்க வரல, செகண்ட் கிளாஸ் தான் வந்தீங்களா நீங்க? சொல்லு, பர்கின்ஜி எங்கே படிச்சிருக்கோம் நம்ம? அது தெரியும் எனக்கு, அதான் க்ளூவே கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எங்கே படித்தோம் பர்கின்ஜி ஃபைபர்? செல் பயாலஜியில் தான் படிச்சிருப்போம். புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்ங்கிறது என்னென்ன படித்தோம் நம்ம? பிளாஸ்மா மெம்பரேன் ப்ளஸ் சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ், இது மூணையும் சேர்த்து புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டோபிளாசம்ங்கிற வார்த்தையை காயின் பண்ணது யாரு அப்படின்னா அவர் பேர் பர்கின்ஜி. அந்த பர்கின்ஜி தான் இந்த பர்கின்ஜியில் வருவார். சரியா? இப்போ ஃபாஸ்ட்டாக எடுத்து படிங்க டக்குண்டு. டைம் என்னாச்சு? 1:20, 1:30 கொஸ்டின் கேட்குறேன். சீக்கிரம் படிங்க, டக்கு டக்குன்னு எடுத்து கண் மாதிரி. ஓரல் டெஸ்ட்டாக ரிட்டன் டெஸ்ட்டாக முடிவு பண்ணல நான் இன்னும். சரியா? சீக்கிரம் படிங்க. நீங்கள் படிக்கிறத பொறுத்து நானே முடிவு பண்ணிக்கிறேன் ஓரல் டெஸ்ட்டாக ரிட்டன் டெஸ்ட்டான்னு சொல்லிட்டு.
ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை இல்லை, நான் தான் திருத்த போகிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? 10 கொஸ்டின் கேட்பேன், பார்த்துக்கலாம். 10 15 போகிற வழியில் பார்ப்போம். மிட்ரல் வேல்வு எங்கே இருக்கும்? சட்டம் போடாமல் எழுதணும் அவங்கவுங்க மட்டும். மிட்ரல் வேல்வு எங்கே இருக்கும்? ஹார்ட் லெவலில் எழுதக்கூடாது, கொன்றுவேன். மிட்ரல் வேல்வு எங்கே இருக்கும்? ஹார்ட் கூட இந்த பிளேஸோட பேர் என்னது? ஹார்ட் இருக்கக்கூடிய அந்த பிளேஸோட பேர் என்னது? ஓகேவா? லங்ஸோட அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன? லங்ஸோட அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன? ஹார்ட் இருக்கக்கூடிய அந்த பிளேஸோட பேர் என்ன? லங்ஸோட அவுட்டர் லேயரோட நேம் என்ன? ஸ்பெல்லிங் பிரச்சனை, நீங்கள் குத்து மதிப்பாக எழுதி நான் திருத்திக்கிறேன், அது ப்ராப்ளம் இல்லை. ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், அந்த ஆர்டர் வரிசையாக எழுதுங்க. ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், அதோட ஆர்டர் வந்து வரிசையாக எழுதுங்க சார். கடைசி 5வது கொஸ்டின். லங்ஸில் வந்துட்டு எங்கே வந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்? சத்தம் போடாமல் சீக்கிரம். லங்ஸில் வந்து எங்கே கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்? ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்களா? மிட்ரல் வேல்வு எங்கே இருக்கும்? நான் மிட்ரல் வேல்வு இன்னொரு பேர் கேட்கல நான். எங்கே இருக்கும்? லெஃப்ட் ஆரிக்கலுக்கும் லெஃப்ட் நடுவுக்கும் மிட்ரல் வேல்வு. சரியா? ஹார்ட்டடா எங்கே இருக்கும்? மீடியாஸ்டினம். லங்ஸ் அவுட்டர்ல இருக்கு பேர் ப்ளூரா. ஹார்ட் பீட் ஆர்டர் வந்து என்னது? எஸ்ஏ நோடு, ஏவி நோடு, பண்டில் ஆஃப் ஹிஸ் பர்கின்ஜி ஃபைபர்ஸ். லங்ஸில் வந்து எங்கே வந்து கேசியஸ் செக்ஷன் நடக்குது? ஆல்வியோல. சரியா? இன்னைக்கு போது 5 கொஸ்டின். நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? கடைசியாக ஃபுல் டெஸ்ட் வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு.